டாக்டர் ஜிம்மோட செக்ஸ் வந்து டேப் பண்ணுறாங்க குட் பாய் எப்படி சொல்லிட்டு. இப்போ அவங்க அப்படியே மொபைல் வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம நர்ஸ் தான் வந்துட்டு டாக்டர் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு நர்ஸ் கிட்ட பேபி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு நீங்கள் வேலை வாங்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வேலை போகிறாங்க. ஜிம் தான் மம்மா டேட்டா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் நர்ஸ் பார்த்துக்கோங்க வாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம நர்ஸ் ஜிம்முக்கு பேச ஃபன்னியாக மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. ஃபன் பேசலாம் இமோஜி மாதிரி வச்சு ஒரு மாதிரி இமோஜி வச்சு காமிக்கிறாங்க. அப்போது அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம வெளில வந்து பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. என்ன நடக்குது சொல்கிறாங்க. என் பையனுக்கு நம்ம பேச கேட்குதா கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியுதுல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் பையனுக்கு கால் கேட்குறேன்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க உங்கள் குழந்தைக்கு இப்போதைக்கு தான் கால் கேட்கல. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் டெம்பரரி தான் ஓகேவா. கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி கேட்க வைக்க முடியும் சரியா சொல்கிறாங்க. டாக்டர் இப்போ சொல்கிறாங்க. இப்போ அவங்க கால் கேட்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க பாருங்க. அங்கே இருந்து சொன்னேன் இல்லையா உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு தண்டர் சவுண்டோட ரேடியேஷன் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு ஓகேவா. எனக்கு இவ்வளோ தூரம் உங்கள் குழந்தை இப்போ பேசுறதே பெரிய விஷயம். உங்கள் குழந்தை பேசுறது அந்த மாதிரி போகலாம். அவனுக்கு கியூராய்டு வந்துட்டு பெரிய விஷயம் சரியா சொல்கிறாங்க. அவன் இருந்த சுச்சுவேஷன் அவனுக்கு அவனை பார்த்ததுக்கு இன்னைக்கு அவன் பெட்டர் ஆகிறதுக்கு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க இது எப்படி இப்போ எப்படி அவன் அழகாக பேசுகிறானோ அதே மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாமல் கேட்கும் சரியா அவனால் கேட்க முடியும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா. நம்மளால இப்போ அப்படி இருந்த சுச்சுவேஷன் ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இருப்பா ஏன்னா ஐஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும். அப்போ இது நம்மளால முடியாது நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் பேச அவன் கேட்காது சரியா. அவன் மட்டும் தான் பேசுவான். நீங்கள் பேச அவனுக்கு எதுவும் கேட்காதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ நம்மளால இப்போ பேசுறது ஜிம்முக்கு சொல்கிறாங்க கேட்டிருக்காது. நீங்கள் பேச அவங்க பேசும்போது தான் நம்மள கேட்கும். அவனால் கேட்க முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் டேஸ் தான் ஓகே ஒரு 3 months 6 months எனக்கு ஜிம்முக்கு இப்போதைக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அவன் இப்போதைக்கு அவன் பாடியில் வந்து சர்ஜரி பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காடு ரொம்ப சஃபர் ஆயிருக்கான். எனக்கு அவன் பிரெயின் வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு அவன் பிரெயினில் இப்போ சம் பர்டிகுலர் மெமரிஸ் எல்லாம் இருக்காது சொல்லிட்டு ஆமாம் சில மெமரிஸ்லாம் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு எந்த மெமரிஸ் இருக்கோ அதை மட்டும் வச்சுமே பார்த்துக்கோங்க ஓகேவா. அவனுக்கு எதாவது ஞாபகம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பேசுங்க. எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ அதை அப்படி விட்டுருங்க ஓகேவா. எதுவும் புதுசாக ஞாபகம் வரும்னு சொல்லி எதுவும் ட்ரை பண்ணாங்க சொல்கிறாங்க. அதை அவன் அஃபெக்ட் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. டாக்டர் இந்த அளவுக்கு நடக்குமா சொல்கிறாங்க. எனக்கு இந்த ரெய்னி இந்த நேச்சர் கூட நம்மளால் எப்போதுமே வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. நேச்சர் நினைச்சாதான் நம்மளால வாழ முடியும் சரியா. நேச்சர் நினைக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது கூட ஃபைட் பண்ணி யாராவது வின் பண்ண முடியுமா நான் கேட்குறாங்க. எனக்கு தண்டர் எவ்வளோ டேஞ்சரான உங்களுக்கு தெரியாதா கேட்குறாங்க. குழந்தைய தண்டரில் விட்டதே தப்பு. ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் விட்டதே தப்பு. செகண்ட் தண்டர் அவ்வளோ ஹெவியான ஒரு தண்டரில் சவுண்ட்லாம் அந்த மாதிரி குழந்தை இருக்குது. இப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா சொல்கிறாங்க. அவ்வளோ அதோட எஃபெக்ட் தான் இப்படி அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் அம்மாவுக்கு அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு வந்து இருக்குது. எனக்கு குழந்தை விரும்பி மாடியில் நின்னது இதில் தான் அவனுக்கு இத்தனை கஷ்டம் சொல்லிட்டு இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கரண்ட் ஷாக்லாம் கொடுத்தா பிளட் வந்து சர்க்குலேஷன் மூவ் பண்ண வச்சுக்கோம் சரியா. இந்த டைமில் அகைன் ஒரு சர்ஜரிலாம் பண்ணால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து செட் ஆகாது. குழந்தை பாடி தாங்காது. ஸோ அதனால் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஒரு 6 months இதில் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானே சர்ஜரி பண்ணுறேன். உங்கள் பையனால் கண்டிப்பாக அகைன் வந்து கேட்க முடியும் ஓகேவா. அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க ஓகே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பையனோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன். சர்ஜரி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைனா அவன் பாடி தாங்காது அப்படி சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை டாக்டர் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற கேட்குறேன் ஓகேவா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என் குழந்தை வந்துட்டு எந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு என் குழந்தை பேச வச்சுருக்கீங்க எனக்காக சொல்கிறாங்க. பாருங்கள் ஒன்றும் இல்லை ஓகேவா. நீங்கள் பயப்படாதீங்க. எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 6 months மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. குழந்தைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண வைங்க சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னா மம்மி ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அம்மா ஜிம்னா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எப்படி அந்த வீட்டில் டிவி மொபைல் சொல்லிட்டு எதையுமே அவங்க அம்மா வைக்கல. எனக்கு அந்த மாதிரி சவுண்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வைக்கல. ஜிம்னா வந்துட்டு அம்மா டேட்டா ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு அம்மா ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பேசுனாலும் கேட்காது இல்லை. இப்போ என்னென்ன பேசுவோம் அவங்ககிட்ட ஜிம் அம்மா கேட்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு எங்கள் அம்மா அழக்கூடாது அப்படி ஸ்டேஸாக இது பண்ணுறாங்க. ஜிம் அம்மா ஜிம்முக்கு ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. நான் சரியாக பார்த்துக்கவே தெரியுமா. நமக்கு அம்மாவாக இருக்க டிசான பாசம் இல்லை தெரியுமா. நம்ம எப்படி இருக்கட்டும் வாங்க எப்படி மாற்றிருக்கேன் பாரு. நீ பருக்கும்போது அவ்வளோ ஹெல்தியாக ரொம்ப அழகாக பிறந்திருக்க கால் பிளஸ்ன்னு சொல்ல. இப்போ பாரு நான் எப்படி பார்த்துருக்கேன் பாரு. ஏன் தப்பு தான் யாரும் மெயின் பண்ண விரும்பல. ஏன் தப்பு தான் இல்லை. நீ ரயிலில் நிற்காம இருந்ததா இல்லை. நீ அந்த சவுண்ட்லாம் கேட்காம இருந்தா நீ இவ்வளோ சூப்பராக இருப்பியா. நம்மளால பார்த்துக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம அழுறாங்க. ஜிம்முக்கு புரியல அம்மா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா குழந்தை கேட்கல அப்படி காதுக்கு வந்து கேட்காதனால இப்போ ஜிம்ல வந்துட்டு புரியாமல் நின்றுருக்காங்க. புரியுது. 2 பேருமே ஜிம்ல ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவது 6 months நான் எப்படி வந்துட்டு உங்களை பார்த்துக்க போகிறேன். எப்படி வந்துட்டு நான் சமாளிப்பேன். ஜிம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி எப்படி நான் சொல்லுவேன். உனக்கு அது புரியுமா புரியாதா. ஜிம்ல மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த 6 months ஜிம்ல அம்மா எப்படின்னாக்கா ஜிம்ல இங்கே வெளில கூட்டிகிட்டு போகல. அந்த வீட்டுக்குள்ளே இந்த கார்டன்லாம் இருக்குது. எப்போ அந்த யூஎஸ்ல கார்டனோட வச்சு ஒரு வீடு தான் வாங்கியிருப்பாங்க. அந்த கார்டனுக்குள்ளே ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு ஜிம் அம்மா அதிகமாக எப்படின்னாக்கா இந்த மியூட் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்ல வந்து பார்த்துருக்காங்க. ஜிம்ல அம்மாவை ஜிம்ல வந்துட்டு அவங்க அம்மா மியூட் லாங்குவேஜ் பேச புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஜிம் பேசுவார். ஜிம்ல அம்மா மியூட் லாங்குவேஜ் பண்ணுவாங்க. எல்லாமே ஜிம்ல அப்பாவும் அதுதான் பண்ணுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. எப்போலாம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுவோம். எப்போ அவங்க வந்து கேட்பா நம்ம பேசுறப்போ அவங்களுக்கு கேட்க முடியும் சொல்லிட்டு அப்படி இருக்கு அவங்களுக்கு. எனக்கு ஜிம் சம்டைம்ஸ் இருக்காங்க
ஜிம் நம்ம கூப்பிடுவாங்க, ஜிம்முக்கு அது கேட்காது. ஜிமின் செல்லம் அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க மறந்து போய் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருப்பாரு. அப்போ ஞாபகம் கடவுளே எனக்கு ஞாபகம்லாம் போயிடுச்சு, அவங்க கிட்ட போயிடுச்சு மீன் கூப்பிடுவாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா மாசிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க மாறி இருக்கும், சீக்கிரமே ஒரு காது கேட்கும் செல்லும், சீக்கிரம் சரியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 months அப்படியே கடந்து போயிடுது. ஜிம் அம்மா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு செகண்ட் கூட முக்கிய விடல, அப்படியே கையில் வச்சுட்டு பக்கத்துல எனக்கு அப்படி கூட அவனுக்கு வந்து காது கேட்குற விஷயம் அவனுக்கே ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஜிம் கூடவே இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே 6 months ஆஃப்டர் ஜிம்முக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் அம்மா வெளியே ப்ரே பண்ணிருக்காங்க, கண்டிப்பாக என் குழந்தைக்கு வந்து காது குத்து நிறைய கேட்கணும், அவனுக்கு படிமுறை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ இல்லை அந்த சர்ஜரி முடிஞ்சிருக்கும். டாக்டர் வராங்க, பாருங்க நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஜிம்மில் வந்து ஜிம்முக்கு வந்து கேட்கும், சரியா சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு பேசலாம் அவங்களுக்கு கேட்கும் அவ்வளோ ஜிம்மில் டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம்மே தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க, பாருங்க ஸ்மெடியூட்டி சரியாக சொல்கிறாங்க, உங்கள் பையன் பேச நானே ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த பேஷண்ட் உங்கள் பையன் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படி டாக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்வீட் ரொம்ப கைண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க, எனக்கு காமாக சொல்கிறாங்க. அப்போ ஜிம் நம்ம சில வருஷம் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம ஜிம் ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக இருந்தாலே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏங்கிறதுனால தான் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சோ. அப்புறம் அவங்க பார்க்குறாங்க, அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தா ஜிம் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளும் இப்படி இருந்தோம் கைண்ட் ஹார்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தோம்னா நம்ம வந்துட்டு இப்போ நம்மளே ஒரு பர்சனாக நம்ம பையனை சஃபர் அனுபவிச்சு நம்மளே இந்த ஒரு பர்சன் நம்ம காயப்படுத்தாங்க. சேம் ஜிம்முக்கு அப்படியே நடந்திருக்கும். அங்கே என்ன நினச்சுன்னு தெரியல. ஜிம் நம்ம அப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல என்ன நினச்சிட்டு ஜிம் வெளில 2 நாள் மட்டும் தெரியுமே தவிர மற்றபடி என்ன நினச்சி நினச்சா அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் ஜங்கோட வீட்டில் இருக்கிற மெய்டு கிட்ட தான் ஜிம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பர்சனல் நம்பருக்கு ஜிம் நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, வீட்டில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படி கேட்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிப்பாங்கனாக்கா, ஜங்குக்கு தான் வெளில ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணாங்க. அதாவது வெளில டெலிவரி தூக்கி போட்டாங்க. ஜிம்முக்கு போயிட்டு டெலிவரி எடுத்தாங்க. அதுக்குள்ளே ஜம்க்கு டோர் லாக் பண்ணிட்டாங்க. இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், அதோட வீட்டில் யார் இருந்தாங்க என்ன இருந்தாங்கன்னா ஜிம் நம்ம எதுவும் கேட்கல. இந்த விஷயத்த கேட்டு அந்த செகண்ட் ஜிம் நம்ம ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்போ என் பையன் இவ்வளோ குழந்தை எவ்வளோ சாஃப்டாக இருந்தனால தான் இப்படிலாம் பண்ணிட்டல, என் பையன் அளவுக்கு போல்டாக இருந்தா ஒன்று பிடிச்சி வெளில தந்தா அந்த மாதிரி இருந்தாக்கா நீ வந்துட்டு எதுவும் பண்ணிக்க மாட்டேங்கல, ஒரு நாள் இது பண்ணிக்க முடியாது. என் பையன் ரொம்ப சாஃப்டாக கைண்டாக அப்படி இருக்கான், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அவனை வளர்க்கக்கூடாது, அவன் வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவன் ஆசைப்பட்டு திறமை அடையணும், அவன் கூட கஷ்டப்படக்கூடாது. எனக்கு இந்த சின்ன வயசுல அவங்க சஃபர் ஆகிட்டான், இத்தனை சர்ஜரி இத்தனை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு, இதெல்லாம் யார் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம ரொம்ப இருக்கிறாங்க. ஜிம் ஃபேமிலியே அவங்க ரொம்ப வெறுத்துறாங்க. என் குழந்தை இந்த அளவுக்கு சஃபர் ஆனது ரீசன் நீங்கள் தான். என் குழந்தை ரிட்டர்ன் எனக்கு வந்து ரீபான் ஆன மாதிரி இருக்கான், இப்போ ரிட்டர்ன் எனக்கு பிறந்து இருக்கான், இதுக்கப்புறம் எதுவுமே கஷ்டப்படாது, உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு இப்போ வரைக்கும் ஜிம் கேட்டுக்க மாட்டாரு, கிராண்ட் நேம் சொல்லிக்க மாட்டாங்க, அது யாரை பற்றியும் கேட்கவே இல்லை. அப்போ டாக்டர் ஜிம் நம்ம கேட்டுருக்காங்க, அவருக்கு வந்து சில மெமரிஸ்லாம் போயிடுச்சு எப்படி சொல்லும்போது குழந்தைங்களுக்கு வந்து போயிடும். ஈவன் ரொம்ப ஹை ஃபீவர் வந்துட்டு உங்களுக்கு 2-3 days வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓட்ட முடியாமல் மெமரிஸ் பாதி போயிடும்னு சொல்லுவாங்க. சில விஷயம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அவருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் போயிடுச்சு, எனக்கு பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆனதுனால அப்படி சொல்லும்போது நம்ம ஜிம்ல என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் ஞாபகம் வேண்டாம், அவனுக்கு அப்பா அம்மா நாங்கள் மட்டும் அதை தாண்டி பிறகு யாருமே வேணாம் சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் யாரை பற்றி கேட்க மாட்டாங்க. ஜிம்முக்கு எதுவுமே ஞாபகம், ஜிம்முக்கு சின்ன வயசுல ஞாபகம் இல்லைனாக்கா ஒரு 1 year 2 year அப்படிலாம் இருந்தாலும் சொல்லிட்டு அப்படி எதுவுமே ஞாபகம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜிம் நம்ம எப்படி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜிம் நம்ம இப்போ ஜிம்ல அழகாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, கேட்குது எல்லாமே. அப்படி இருந்த ஜிம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டேஸ் டாக்டர் சொல்லிப்பாங்க, கொஞ்சம் டேஸ் வந்து சவுண்டாக எதுவுமே கேட்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக வைங்க, கொஞ்சமாக தான் சவுண்டாக அவங்களால அக்செப்ட் பண்ணி முடியாது. இப்போ டேஸ் காது கேட்காம இருக்கு இல்லையா, இப்போ சடனாக சவுண்டாக கேட்டால் அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. எனக்கு பாய் சர்ஜரி பண்ணாக்கா உடனே வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி தான் நம்ம காது அப்போ தான் நம்ம சர்ஜரி பண்ணி ரொம்ப அந்த இப்போனாக்கா நம்ம சாங் அந்த மாதிரி தான். அப்போ நேச்சுரல் சவுண்டு வேறு, மற்ற சவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஜிம்முக்கு. இப்போ ஜிம்முக்கு இப்போ தான் கேட்குறாங்க, அம்மா கூப்பிட்டு தான் கேட்கும்போது ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜிம் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜிம் டோட்டல் டிஃப்ரெண்டாக வளர்க்குறாங்க. இப்போனாக்கா என்ன ஹாஸ்பிட்டலும் கிடைக்கும், என்ன ஹாஸ்பிட்டலும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி மாற்றிடுறாங்க. ஜிம்முக்கு போய் பார்ப்போம் அது அப்படியே பழகிடுது. நான் என்ன கேட்டால் வாங்கி தராங்க, அம்மா அது வேணும் சொல்கிறாங்க, இது வேணுமா அப்படி உடனே வாங்கி கொடுத்துறாங்க. அந்த கஷ்டம்ன்றது அவங்க காட்டுறது இல்லை, அவருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் அப்படியே கொடுத்துடணும், அவங்க ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் டோட்டலாக ஜிம் கூட டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் நம்ம கரண்ட்லி சொல்லுங்க என் குழந்தை அத்தனை சர்ஜரி பண்ணிக்க வேண்டிய ரீசன் என்ன, என் குழந்தைக்கு ஷாக் கொடுத்தாங்க, வந்து கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க, அது ஒரு அம்மாவா நான் வெளில இருந்து பார்க்குறப்போ இந்த ஐசியூ வார்டில் என் குழந்தை துடிச்சு போனேன் எப்படி இருக்கா சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்லுங்க எத்தனை டாக்டர் எத்தனை எக்ஸாமினேஷன் தெரியுமா ஜிம்முக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டரும் வந்து குழந்தை செக் பண்ணி பார்த்துட்டு போகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லி நம்ம ரொம்ப அழகாங்க. அதெல்லாம் யாரும் நடந்துச்சு சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களால் தானே சொல்கிறாங்க. லூனா சொல்கிறாங்க, பாருங்க நான் என்ன ரீசன் சொல்ல எடுத்துக்கு ரெடியாக சரியா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் பையன்கிட்ட என் பையனுக்கு டிவோர்ஸ் வேணும், உண்மையாகவே நீங்கள் மேலே பாசம் வச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு நினைச்சிங்க, என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது யார் இருக்குனாக்க இவங்கிட்ட என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இவன் கூட என் பையன் தான் ஹார்ட் ஆகிடும். இப்போ கூட பாருங்க இப்படி மேரேஜ் நடந்திருக்கு, அப்படி இருந்து கூட 6 months கூட என் பையன் என் கூட இருக்க முடியாமல் இவன் வாட்ஸ்அப்பில் காயப்படுறதே ஜிம் வந்திருக்கான் அவ்வளோ சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, இப்போ தான்
என்ன பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு ஜிம்ல மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மை பற்றி சீப்பா சொன்னது இல்லையா, சீப்பா பேசியிருக்கான், ஜிம்மு ஹார்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பற்றி தப்பா பேசியிருக்கேன், என்ன பற்றி பேசிட்டு போங்க, எனக்கு ஒரு கவலை வசதியா, நீங்களாம் ஜட்ஜ் பண்ணதுக்கு நான் நீங்க என்ன பற்றி ஜட்ஜ் பண்ணி நீங்க யாரு அப்படி சொல்லி நம்ம கேட்குறாங்க. என்னால பேசுறேங்க ஓகேவா, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிம் நம்ம கேட்குறாங்க. நீ என்ன பற்றி பேசிக்கோ, ஏன் ஹஸ்பண்டை பற்றி நீ பேசுறல, பேசிக்கோ, எனக்கு கவலை இல்லை, சரி என் பையனை பற்றி நீ பேசக்கூடாது. ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா கிட்ட வராங்க. என்ன பேசுனா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன பேசுனா, ஜங்கோட அப்பா ஜங்கோட பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன், அவனால எவ்வளோ சஃபர் ஆகும் ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜிம் அப்பா ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் இவ்வளோலாம் சொல்கிறாங்க, நம்பியிருக்க மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு நம்பிடா, நீயே சொல்ல, அந்த சின்ன வயசுலேயே குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு நீயே சொல்ல, இந்த வீட்டுக்கு ஆசையோடு வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க உரிமை இல்லையா, இது யார் வீடு, அவங்க கிராண்டோட தானே வந்திருப்பாங்க, குழந்தை வரப்பிடிக்க என்ன சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கல, நான் சொல்லியிருப்பேன் எங்க போகக்கூட செலவு சொன்னா கேட்பான், சரியா, அவன் ஒரு ஆசை தானே வரா, எல்லாரும் இருக்கீங்க பிளே பண்ணதானே வரா, அவன் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்றாங்க. அந்த குழந்தை வெளில தள்ளி திரும்ப ரயில அவ்வளோ கஷ்டத்துல நீங்க சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கிராண்ட் ரொம்ப அழகாங்க லூனா சொல்றாங்க. அம்மா போங்கம்மா, நீங்க எப்பவுமே குழந்தை இல்லம்மா அப்படி இல்லம்மா சொல்றாங்க. ஏம்மா இவன் வந்து பையன் எப்போ மொழி பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கலம்மா, அப்படியே விட்டு போனீங்க கேட்குறாங்க. இல்லை மெடிசன் சொல்றாங்க, ஏன் ஒரு நாள் மெடிசன் போடலாம் என்ன ஆயிடும் அப்படி சின்னம்மா அம்மா கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லூனா சொல்றாங்க சொல்லுங்கம்மா, அவங்க குட்டி குழந்தைம்மா அப்படி சொல்றாங்க. அவங்களால ஒரு நாள் மெடிசன் போடாம குட்டிக்கு எந்த இல்லாம உங்களுக்கு எதுவும் ஆயிட சரியா, ஆனா ஏன் குழந்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அவர் கேட்குறாங்க. இவன் புள்ளி பண்ணான்னு தெரிஞ்சும் கூட நீங்க விட்டு போறீங்களாமா சொல்றாங்க. உங்க நம்பி தினமா வந்து என்னோட வீட்டோட மேல வந்து விட்டு போயிருக்காங்க, சரியா, தப்பு ஏன் மேல நான் உங்களுக்கு பிளேம் பண்ண விரும்பல, ஆனா அதுக்காக என் குழந்தைய அப்படியே நீங்க பண்ணணும் அப்படி சொல்றாங்க. இப்போ எல்லாரும் ஜங்கோ திரும்பி பாக்குறாங்க. எனக்கு சுகர் கார்டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க எவ்வளவு சஃபரா இருக்கும், குழந்தைக்கு 6 months காது கேட்காம இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ ஒரு அம்மாவும் உங்களுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குல பார்க்குறாங்க. லூனா சொல்றாங்க நீ என்ன பேச சரியா சொல்றாங்க. பால் நான் ஜிம்மின் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் லூனா, அவனை இப்போ இல்லை நான் எப்போவுமே அவங்களோட பாசம்ன்றது எனக்கு ஃபேக்காக இருந்தது இல்லை சத்தியமா. இன்னைக்கு ஜிம் இந்த மாதிரி ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது லூனா, சரி நான் வீட்டிலே இல்லைம்மா, நான் வீட்டில் தான் அப்படி வச்சு போனால் சொல்ல, அவன் தான் என்னோட குழந்தைய நான் பார்த்தேன், நான் அவனை தான் தூக்கி அதிகமாக கொஞ்சம் இருக்கேன், உனக்கு நான் எப்படி சொல்ல பெரிய வைக்கிறது தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு லூனா கிளார அழுறாங்க. அவனை கிளாரமாக கூப்பிட்டுருவான். இப்போ அவனுக்கு சொல்றாங்க அவனுக்கு உங்க யாரும் ஞாபகம் இல்லை, சரி எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிம் நம்ம சொல்றாங்க இருக்காமா உங்களை யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொல்லி நம்ம சொல்றாங்க. அதுக்கு ரீசன் நீங்க தான் அப்படி சொல்றவங்க சொல்லவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ லாயர் பாக்குறாங்க. மேடம் இப்போ என்ன பண்றது ஐடியா சொல்றாங்க. இங்க பாருங்க சார், ஏன் பையன் என்கிட்ட இருக்கு சரியா சொல்றாங்க. எங்க பையன் வந்துட்டு குழந்தை பார்த்தாலும் அந்த குழந்தை எங்களுக்கு கம்ஃபர்டேவா அப்படி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க இல்லீகலா பண்ணுங்க சொல்றாங்க. அவன் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி நம்ம சொல்றாங்க. ஜம் பாக்குறாங்க. அவருக்கு அழுக இருக்கு, எல்லாமே நம்ம புரியுது. எனக்கு நம்மளால ஜிம் இவ்வளவு சஃபர் ஆகிட்டு அவருக்கும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கா இருக்கு. ஆனாலும் ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாருங்க நீங்க யாருன்னு சொல்ல சொல்லி நான் ஜிம்முக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன் சொல்றாங்க. இப்போ ஜங்கோட பாக்குறேன் ஜங்குவுக்கு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல சரியா, நான் பண்ண தப்பு எனக்கு சொல்லவே மாட்டேன், நான் ரெடியா இருக்கேன், என்ன பனிஷ்மெண்ட் கூட வாங்கி ரெடியா இருக்கா சரியா, நான் பண்ண தப்பு தான், நான் என் ஜிம்ல விட்டு தர முடியாது, ஜிம் எனக்குன்னு பிறந்த சரியா சொல்றாங்க. என்ன ஜிம்ல என்ன சொன்னா கேட்கறாங்க. அங்க பாருங்க அதை நீங்க நடிச்சுக்கோங்க திட்டிக்கோங்க இவனுக்கு ஒண்ணு கூட போடுங்க சரி, எனக்கு அது கவலை, நான் சைன் பண்ணி தர மாட்டேன். இப்போ ஜிமின் அப்புறம் குழந்தை ரெண்டு எனக்கு சொன்ன மாதிரி சரியா, அவங்க ஏன் கூட தான் இருப்பாங்க அப்படி சொல்லி நான் ஜங்க் சொல்றாங்க. இப்போ லைவ் பாக்குறாங்க. மேடம் சொல்றாங்க அங்க பாருங்க சார், எனக்கு என் பையனுக்கு டிவோர்ஸ் உங்கள்கிட்ட கிடைச்சி ஆகும் சரியா, என் பையன் இவங்க கூட வாழக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜம்கலாம சொல்றாங்க. ஜிம்லாம சொல்றாங்க இவங்க கண்டிப்பா பையனை ஹார்ட் பண்ணுவாங்க சொல்றாங்க. இப்போ லைவ் பாக்குறாங்க. பாருங்க மேடம் இப்போதைக்கு பேசலாம், நமக்கு எனக்கு ஜிமின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இப்போ வந்துட்டு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ எப்படி 6 months ஒன்றா இருந்தாங்க, இப்போ குழந்தை இருக்கிறதுனால குழந்தை பிறக்க வரைக்கும் நல்லா இருக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க எது இருந்தாலும் பேசிக்கலாம் கோர்ட்டுக்கு போய் சொல்றாங்க. இப்போ ஜம்கலா போய் பாக்குறாங்க. கோர்ட்டுக்காக சொல்றாங்க. ஆமா சார் சொல்றாங்க. இல்லை கோர்ட்டுக்கு வேணாம், கோர்ட்டுக்கு போகாம சொல்றாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போகாம எதுவும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாக்கா உங்க பையனை சைன் பண்ணி தர சொல்லுங்க சரி, எல்லாமே முடிஞ்சிடும், இப்போ நான் ஜிம் கூட்டிட்டு போயிடறேன் சொல்றாங்க. சரியா சொல்றாங்க. இல்லம்மா சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அக்கா கேட்குறாங்க. பாரு ஜங்குக்கு சொல்றாங்க என்னால விட்டு தர முடியாது சரியா, அவன் ஏன் கூட இருக்கணும், நான் நீங்க சொல்லுங்க சொல்றாங்க, ரூல்ஸ் எல்லாம் சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்குனாக்கா ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் கம்பல்சரி ஒன்றா தான் இருந்தாகணும், எனக்கு அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஒரே ரூமில் இருக்கணும், எனக்கு அவங்க டிவோர்ஸ் எனக்கு அப்படி இருந்தாங்க ஒரே ரூமில் தான் இருந்தாகணும், குழந்தைக்கான எல்லாத்தையும் எல்லா கேரிங்கும் எல்லா எதுவுமே கேர் பண்ணி ஆகணும், அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறது எல்லாமே அவர் போய் தான் ஆகணும், ஒரு ஹஸ்பண்டாக அவர் எல்லாம் பண்ணணும் நினைக்கிறது திரும்ப அவர் பண்ணலாம், அதுக்கான சான்ஸ் நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்றாங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க என்ன சொல்றாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஜிம் 2 பேருக்கு முடிவு எடுக்க முடியாது, எனக்கு குழந்தை வந்துட்டு 2 பேருக்கும் சொந்தமானது இல்லையா, இப்போ ஜங்குக்கும் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, ஜிம்முக்கும் குழந்தை வேணும்னாக்கா 2 பேரும் வந்து அந்த முடிவு எடுக்க முடியாது, எனக்கு குழந்தை பிறந்து அது வளரும் போது தான் அதுக்கு அப்பா அம்மா 2 பேரும் தெரிஞ்சு அது யார் கொடுக்குன்னு நினைக்கிறதோ அப்படிதான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. எனக்கு காமம் அப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறீங்க இப்போதைக்கு முடிவு கேஸ் மாதிரி தெரியல இவங்க சொல்றதை பார்த்தா. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க என்னதான் பண்ண சொல்றேன் ஒன்று குழந்தை ஜங்கு கொடுக்குற சொல்லி இல்லை, அது ஏன் ஜிம் பற்றி இருக்கிற குழந்தை எங்க ஃபேமிலியோட குழந்தை எங்க சொன்னா ஜங்குட
ஜிம் அம்மா சொல்றாங்க இப்பெல்லாம் பாக்குறாங்க நீ கொஞ்சம் யோசிங்க, நான் யோசிக்கிறது எதுவுமே சரியா இவங்க ஒரு பர்சன் கொடுக்குற சின்ன வயசுல ஒரு குழந்தை வந்துட்டு பிலீவ் பண்றாங்க இவன் வந்து ஹார்ட்லெஸ் பர்சனா இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் அம்மா சொல்றாங்க உங்களுக்கு அவங்க இந்த வீட்டுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு பர்சன் அது இவன் சரியா கொஞ்சம் கூட மனசாட்சி லெவல இல்ல அவனுக்கு ஹார்ட்லெஸ் பர்சன் அவனுக்கு யாரும் லவ் பண்ண தெரியாது அவனுக்கு வந்துட்டு ஒய்ஃப் குழந்தை டிசர்வன் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஜங்க போது நிறுத்துங்க சரியா சொல்றேன் எனக்கு பாருங்க போது நிறுத்துங்க சரியா எனக்கு ஜிம்ல பாத்துக்க தெரியும் சரியா அந்த ஜிம்ல நான் தான் பாத்துப்பேன் இந்த செகண்ட்ல இருந்து ஜிம்முக்கு குழந்தை முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் தான் எல்லாமே பண்ணுவேன் இதுக்கப்புறம் நீங்க யாரும் பண்ணக்கூடாது சொல்றாங்க இவரு அப்பா அம்மாவும் சரி நீங்களும் சரி எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது எனக்கு இப்போதைக்கு என் ஒய்ஃப் ஓகேவா எனக்கு மட்டும் தான் அவன் சொந்தம் அப்படி அவங்க ஜங்க் சொல்றாங்க என்னென்னு காமா சொல்றாங்க பெருமா அது மாதிரி நீங்க தான் பண்ணி வச்சுக்கோங்க நான் கோர்ட்டுக்கே போவேன் ஜங்க் சொல்றாங்க என்னென்னு காமா நான் கோர்ட்டுக்கே போவேன் அவங்க எனக்கு மட்டும் சொந்தம் ஓகேவா நீங்க எனக்கு யாரும் அவங்க போய்க்க முடியாது அப்படி சொல்லி ஜங்குக்கு மேலே போயிடுறாங்க இப்ப நம்ம ஜிம்மி பாக்குறாங்க உங்க பையன் எப்படிதான் இருப்பான் நான் கேக்குறாங்க இப்ப கிளாரா பாக்குறாங்க பாருன்னா அவனுக்கு பிடிவாதமான மா சொல்றாங்க பாருங்க அவன் பிடிவாதமா இருக்கா சொல்றாங்க இல்ல நீ கொஞ்சம் பொறுமையா எனக்கு ஜிம்மோட ஹெல்த் பாருங்க இல்லையா பிரெக்னெண்டா இருக்கான் செகண்ட் சொல்றாங்க பாருங்க ஜிம்முக்கு டைம் உங்களை பத்தி தெரியக்கூடாது உங்களை பத்தி ஞாபகம் வர வேணாம் அப்படி ஜிம் அம்மா சொல்றாங்க இப்போ இவங்களை பாக்குறாங்க சரி ஓகே நாங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாங்க சொல்றாங்க அவங்க நான் இங்கதான் இருப்பேன் எனக்கு என் பையன் வந்து நம்பி விட்டுக்க முடியும் உங்களை நம்பி நான் குழந்தை விடமாட்டா சொல்றாங்க எனக்கு நம்ம சின்ன வயசுல விட்டு போனதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தாங்க இப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கா என்ன விட்டுக்க முடியாது உங்க பையன் ஹார்ட்லெஸ் பர்சன் இருக்கானே அவன் சொல்றாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வருஷம் கேட்கறதுக்கு எனக்கு சின்ன வயசுல அவர் புள்ளி பண்ணதுன்றது வேற இப்போ அப்படி சொல்லவும் உங்களுக்கு இருக்காது சொல்றாங்க உங்களை நம்பி என்னால விட்டு போக முடியாது என் பையனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கோம் சரியா சொல்றாங்க இப்போ ஜெம்னா அம்மா ஜங்கோட மேல பார்க்காம பாக்குறாங்க இது உன் வீடு மாணி தாராளமா இருக்கலாம் சொல்றாங்க இப்போ நம்ம ஜங்கோட நம்பி பாக்குறாங்க பாருங்க சொல்ற மேடு கூப்பிடுறாங்க ரூம் ரெடி பண்ணுங்க சொல்றாங்க போயிட்டு ஒரு ரூம் ரெடி பண்றாங்க வாங்க சொல்லி போறது லக்கேஜ் எடுப்பாங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் ஜங்கோடு பாக்குறாங்க அப்ப ஜிம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஜங்கோடு பாக்குறாங்க ஐம் சாரி ஓகே பண்ணிக்கூட தப்பு தான் ஓகேவா நம்ம இவ்வளோ ஹார்ட் பண்ணிட்டேன் உனக்கு இவ்வளோ நடந்தது பேச நான் தானே சத்தியமா ரெஸ்டா போய் சின்ன ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா எப்படி போக நினைக்காது சரியா தாங்க முடியாது ஜிம்மில் அப்படி ஜம்க்கு ரொம்ப அழகாங்க ஜிம்ல தூங்கிட்டு இருக்கா ஒரு டேஸ் எல்லாம் ஜிம்மோட ட்ராப் அவுட் ஆயிட்டு இருக்கு இப்போ வந்து பக்கம் ஜிம்ல அப்பா அம்மா வந்துட்டு ரூம்ல இருக்காங்க இப்போ நம்பிச்சு சிவா டேபிள் பேர் வராங்க ஆண்டி சொல்றாங்க இப்போ ஜிம்ல அம்மா கோவமா இருக்காங்க சொல்லி நம்பிச்சு சொல்றாங்க ஆண்டி புரியுது என்னெல்லாம் நீங்க என்ன கொடுத்தா கூட சப்போர்ட்டா இருப்போம் ஓகேவா நீங்க அழாதீங்க ஆண்டி சொல்றாங்க நாங்க ஜிம்ல ஒரு செகண்ட் கூட மறக்கல உங்களையும் நாங்க ஜிம்ல மறந்ததே இல்லை ஆண்டி இவ்வளவு நடந்துக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு விஷயம் சொல்றாங்க எவ்வளவு விஷயம் நடந்துக்கிறாங்க அதுல எவ்வளவு சப்போர்ட் ஆகிட்டு தெரியுமா கூட யாரும் நாங்க 2 பேர் மட்டும்தான் எவ்வளவு சப்போர்ட் ஆகிட்டு நீயே சொல்றாங்க அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு புரியுது ஆண்டி ஆனா அப்பா அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாங்க நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம்னு சொல்றாங்க இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகக்கூடாது நம்பி நான் சொல்றாங்க கண்டிப்பா ஜிம் ஹார்ட் ஆக மாட்டேன் ஆண்டி நாங்க இருக்கோம் ஓகேவா குழந்தை பிறகு கொஞ்சம் அமைதியா இருங்க ஆண்டி குழந்தை பிறந்துட்டு அப்புறம் அவன் பாத்துக்கலாம் சொல்றாங்க ஜிம் அம்மா ஓகே நான் போட்டுக்கிறேன் சொல்றாங்க இப்போ ஜிம் அப்பா பிசினஸ்ல பேக் ஷிஃப்ட் பண்றாங்க இங்கேயும் வந்து ஸ்டே பண்ண ஒரே வீட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க இப்போ டின்னர் வந்து உட்காடுறாங்க நம்ம ஜிம் வந்து உட்காந்துருக்காங்க இப்போ ஜிம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஜிம் நம்ம தான் இது சாப்பிடுப்பா ஜிம் தான் தூக்கிறாங்க ஜிம் நம்ம தூக்கிறாங்க ஜிம் சாப்பிட்டுருக்காங்க ஜிம் பார்க்கணுமா ஓகேவா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காமா ஜிம் கேட்குறாங்க எனக்கு வேற வீட்டுக்கு போயிடலாமா ஜிம் கேட்குறாங்க எனக்கு ஜிம் அம்மா பிறந்த வீடு சொல்லிட்டு அவருக்கு தெரியல ஜிம் அம்மா பார்க்குறாங்க இல்லப்பா எனக்கு இங்கே ஓகேவா இருங்க ரூல்ஸ் படி இங்கே தான் இருக்குமா சொல்லியிருக்காமா அதே கோர்ட்டோட ஆர்டர் படி இங்கே தான் இருக்குமா சரியா சொல்றாங்க அப்படியாம்மா சொல்றாங்க உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்காமா இந்த நியூ ஃபேமிலியில இவ்வளோ பெரிய ஃபேமிலி சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க இல்லை எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை ஓகேவா நீ சாப்பிட சொல்றாங்க சரி ஜிம் சாப்பிட்ருக்காங்க இப்போ ஜங்கும் சாப்பிட்றாங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போகிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்றாங்க நான் அவன்கிட்ட பேச ரெடியா இல்லை சரியா சொல்றாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆமா நீ எப்படி சொல்லி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்றாங்க எனக்கே அந்த மாதிரி சொல்றாங்க ஐம் சாரி அன்னைக்கு நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண விட்டுட்டேன் சாரி ஜங்க் சொல்றாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க யூஸ் இல்லாமல் ஐ ஹேட் டு ஜிம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஜங்க் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்னு சொல்றாங்க ஐ ஹேட் டு ஜங்க் பண்ணேன் நான் லைஃப்ல மீட் பண்ண கூட நினைச்சேன் இப்போ உங்க கூட இருக்க மாதிரி சுச்சுவேஷன் அந்த இருக்கு ஜிம் ரொம்ப அழகாங்க ஜங்க் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியா அவ்வளோதான் எங்களை புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க அந்த பிறக்கிறியா நான் இந்த மாதிரி பண்ண விட தெரியுதா மற்றபடி நான் கேர் பண்ணது லவ் பண்ணதும் தெரியலையா கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க லவ் ஆதி கூட லவ் பண்ண கேட்குறாங்க ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு அப்போ லவ் இல்லாமல் ஒன்றாவது நினைக்கிறியா சொல்றாங்க ஆமா ஜிம் சொல்றாங்க நீ வேணா மேபி லவ் இல்லாமல் இருக்கலாம் நான் அப்படி ஓகே கூட இந்த பிள்ளை ஒவ்வொரு செகண்ட் லவ் தான் இருந்தேன் ஜங்க் சொல்றாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க எதுவும் பண்ணல பாட்டுக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துறாரு இப்போ ஜங்க் கிட்ட வராங்க என் பக்கத்துல வர டச் பண்ணா ஜிம் சொல்றாங்க ஜங்க் கூட கஷ்டமா இருக்கு ஜிம் சொல்றாங்க என் பக்கத்துல வராதா ஜிம் சொல்லிட்டு போயிடறாங்க ஜங்க் சரி சொல்லிட்டு அப்படி இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ஜிம்மோட அம்மா ஜிம்ல கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட நம்ம ஜிம்ல கிராண்ட்மா ஜங்கோட அம்மா வராங்க அவங்க யார்ட்டும் பேசல கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ ஜங்க் கூட வராங்க வந்து பாக்குறாங்க செக் பண்ணிட்டு அப்புறம் மெடிசன் வாங்குறாங்க மெடிசன் வாங்கி ஜிம் கொடுக்குறாங்க இப்போ ஜிம் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஜிம் பாக்குறாங்க நான் காலேஜ் சொல்றாங்க நீ போய் தான் பார்க்கணும் சொல்றாங்க இப்போ நம்ம ஜிம் அப்பா பாக்குறாங்க நான் ட்ராப் பண்ணவா சொல்றாங்க இப்போ ஜங்க் பாக்குறாங்க என் ஒய்ஃப் கூட்டிட்டு போவாங்க சரியா சொல்றாங்க இப்போ நம்ம ஜங்கோட போய் அப்பா பாக்குறாங்க பாரு உங்களை அங்கிள் கிட்ட ரெஸ்பெக்டா பேச சரியா சொல்றாங்க என் ஒய்ஃபை நான் பாத்துப்பேன் ஓகேவா அங்கிள் கொஞ்சம் வழிபடுறீங்களா சொல்றாங்க இப்போ ஜிம் பாக்குறாங்க நீ எப்படி என் அப்பா கிட்ட பேசுவா கேட்குறாங்க ஜங்க் பாக்குறாங்க
என் கமரை எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் பேச முடியும் புரியுதா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் டாக்டர் பாரு சொல்றாங்க, நான் சொல்றது கேள்வி சரியா சொல்றாங்க, நீ எனக்கு சொந்தமானவங்க சரியா செகண்ட் நம்மளோட குழந்தை வரப்போகுது ஓகே கொஞ்சம் அமைதியா இருப்பா சொல்றாங்க. கூட்டி போறாங்க ஜிம் அமைதியா உட்காருங்க, கார்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உட்காராங்க. ஜிம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு இந்த பையன் எப்படி மிரட்டுறான் என் பையனா, இவன் எப்படி வந்து அதிகாரம் பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம தான் கொஞ்சம் டேஸ் ஜிம் அப்பா பாக்குறாங்க, கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கலாமா ஓகே ஒன்னும் அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜவு பாக்குறாங்க, என்னெல்லாம் நடக்குது பாரு பாவம் ஜம்ப் பண்ண விஷயம் எவ்வளவு பெருசா இருக்கு சொல்றாங்க. அதான் ஏன் சொல்லுவாங்க விளையாட்ட பண்றது விபரீதமா முடிஞ்சு சொல்லுவாங்க, அது இப்படிதான் பிள்ளை சொல்றாங்க. ஆமாண்டா சொல்லிட்டு ஜெவப்பு ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பையனுக்கு பிடிக்குமா நம்ம ஜிம்முக்கு ஜங்கு பிடிக்க ஆரம்பிக்குமா, இவங்க லைஃப் எப்படி மாற போகுது பாவம் அந்த குழந்தை பிறந்தா அது யார்கிட்ட இருக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு தானே ரொம்ப அழகா தான் இருக்கும் சொல்றேன். ஆமா எங்கேயும் இவ்வளவு பெரிய ஃபேமிலி அவங்க ஜிம்கிட்ட தானே ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்ப சொல்றாங்க. அப்பா அம்மா ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் சொல்றாங்க. அது கரெக்டு தான் சொல்றாங்க. வீட்டை ஜங்கு கண்டிப்பா மனசு மாத்தம் சரியா சொல்றாங்க, பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தானே காலேஜ் வந்திருக்காங்க கார்ல இருந்து ஜங்க் ரொம்ப ஸ்லோவா ட்ரை பண்றாங்க. ஜிம் அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் ஒரு சாங் ப்ளே பண்றாங்க, ஜங்க் பாக்குறாங்க அந்த சாங் ஆஃப் பண்றாங்க. எதுக்கு சாங் ஆஃப் பண்றா ஜிம் கேக்குறாங்க, அந்த சாங் வேணும் அந்த சாங் கேட்க சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க மைல்டான சாங், ஜிம் வச்சது வேற மாதிரி ஒரு இப்படாக்க ஒரு வைபான சாங், ஜங்க் வச்சு கொடுக்குறது மைல்டு சாங் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி சாங் வச்சு கொடுக்குறாங்க. ஜிம் கேட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு பிரெக்னன்சி டைம் இல்லையா அதை அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இல்லையா அந்த டைம்ல இந்த சாங் கேட்டால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அழகா கேர் பண்றாரு. இப்போ நம்ம ஜிம் வந்து காலேஜ் வந்துட்டாங்க. ஜங்க் பாக்குறாங்க, இங்க பாரு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஜிம் பார்த்துருவோம். இப்போ இந்த பக்கம் இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, டி பிளிக்ஸ் எங்கடா கேட்குறாங்க சொல்றாங்க. பிளிக்ஸ் எங்கடா நீங்க எங்க போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க அவங்க வருவான் 2 days வருவான் சரியா சொல்றாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம பிளிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. பிளிக்ஸ் பாக்குறாங்க ஏதோ ட்ரிப்பு போற மாதிரி யூஎஸ்க்கும் கொரியாவுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இவரு சொல்றாரு. பிளிக்ஸ் சொல்றாரு ஜிம் தான் சரி ஓகே சாரி சொல்றாரு. ஓகேடா சார் அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஜிம் தான் அமையா கொஞ்சம் ஜிம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா சொல்றாங்க. ஒன்னும் இல்லை சொல்றாங்க சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஜிம் சொல்றாங்க நான் ப்ரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஜிமினா நீ ஃபர்ஸ்ட் தான் ஜிம்னா படிக்கிற நீ சின்ன பையன் நீ எப்படி சொல்றாங்க, அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அதனால சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வணக்கம் சொல்றாங்க. பேபி பாவல அது என்ன சொல்றது அது என்ன பண்ணுவோம் சொல்றாங்க. அது கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஜிம் ரொம்ப மாடனா வளர்க்க அது பின்னு வளர்த்து ஒரு பையன் நான் குழந்தை விஷயத்த எப்படி சென்சிட்டிவா இருக்கா சொல்லிட்டு அது சொல்றாங்க. குழந்தை பாவலையா ஜிம் சொல்றாங்க. சரி ஒன்றும் இல்லை சரியா சொல்றாங்க. ஒரு 4 month வரைக்கும் காலேஜ் வருவேன் எனக்கு ஸ்டமக் ரிவீல் ஆகிற வரைக்கும் சொல்றாங்க. சரி ஓகே ஓகே சொல்றாங்க. ஃபைன்ல நாங்கள் நல்லா பார்த்துக்கோம் ஓகே அப்புறம் குட்டி பாப்பா வரப்போதில்ல அப்படி சொல்லி அவங்க டீச் பண்றாங்க. ஜிம்ல நாங்கள் அங்கிள் ஆக போறோம்னு சொல்லிட்டு ஜிம்ல சிலமா அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைன்ல லஞ்சு அவர் தான்டா இவர் பாஸ் வந்து கூப்பிடுறாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜிம் பார்த்து கேண்டீன் தான் போயிருப்பாரு என்ன சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஜவுன் கூட்டாங்க சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜங்க் கேபின் போறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்கார சொல்லி ஜிம்ல உட்காராங்க. பார்த்தா ஃபுட் எல்லாமே சூடாக இருக்கு. என்னதான் சொல்றாங்க இது வீட்டுக்கு குக் பண்ணியிருக்காங்க சரியா சாப்பிட சொல்றாங்க. எனக்கு வேண்டாம் சொல்றாங்க. பாரு நம்மளுக்கு குழந்தைக்காக ஓகே நீ சாப்பிட்டு ஆகும் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு என் குழந்தைய பார்த்துக்கிட்டு சரியா சொல்றாங்க. அது நம்ம குழந்தை இவன் குழந்தை என் குழந்தை இல்லை நம்ம குழந்தை ஜங்க் சொல்றாங்க. நீ எப்பவும் இப்படிதான் நான் அப்படி கேட்குறாங்க. எப்போதும் எதாவது கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் சொல்றாங்க. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல ஜிம்மி சரியா சொல்றாங்க. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண நினைச்சிருந்துக்கேன் நீங்க எல்லாம் விட்டு போயிருவீங்க எனக்கு அதெல்லாம் புரியுது ஓகேவா நீ என் குழந்தை விட்டு போயிருவீங்க தெரியும் அதெல்லாம் இப்படி இருக்கு ஜங்க் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி இருந்தாலும் விட்டு போக தான் ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும் வாய்ப்பே இல்லை. ஜங்க் நினைச்சிருக்காங்க சாப்பிட சொல்றாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க எதுவும் சொல்லாம எனக்கு வந்து குழந்தைக்கான ஃபுட் குழந்தைக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றாரு. எல்லாமே வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்லி ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜங்க் தான் எஞ்சிக்கிட்ட வந்துட்டு டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணிடுறாங்க மௌத்தில் தேவை நானே பார்த்துட்டு சரியா சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என் குழந்தை அப்புறம் நீ சரி எனக்கு 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப ஈக்குவல் நல்லா பத்திரம் பார்த்துப்பேன் ஜங்க் சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் என்னோட கேரிங் நான் கொடுத்துட்டே இருப்பேன் எல்லாமே நான் கொடுத்தா இருப்பேன் ஜங்க் சொல்றாங்க. ஜிம் அது பாட்டுக்கு சிலமே ஏஞ்சி போயிடாரு. இப்போ ஜங்க் பார்க்குறேன் சரி ஓகே ஈவினிங் தான் ஜங்க் கூட்டிட்டு வராங்க ஜிம்ல. அப்போ டெய்லி இப்போ அவரை கூட்டி போறா அவரை கூட்டி வந்து பக்கம் ஜங்க் நம்ம ஜிம்முக்கு என்னெல்லாம் பிடிக்கும் போது பார்த்து குக் பண்றாங்க. இது பக்கம் ஜிம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ எதுக்காக குக் பண்றா என் ஜிம்முக்கு பிடிக்கணும் குக் பண்றாளா இல்ல ஜிம்முக்கு ப்ரெக்னெண்டா இருக்காங்க குக் பண்றாளா எதுக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ஜித் பார்க்குறாங்க. அத்தை சொல்றாங்க என்ன பார்த்து சொல்றாங்க வாங்க சரி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் இருக்கு. இது எப்படினாக்க அவங்க அந்த வீடு பழைய வீடை காலி பண்ணி வரும்போது இந்த வீட்டை நியூவா அவங்க பில்டப் பண்ணிட்டு போது ஒரு ஸ்டோர் ரூம் கட்டிருப்பாங்க. அந்த ரூம்ல ஸ்டோர் ரூம்ல மேக்ஸிமம் தேவையான திங்ஸ் வைப்பாங்க. ஆனால் இந்த ரூம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாம் சொல்லி பார்த்தாக்க எல்லாமே ஜிம்மோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். இப்போ ஜிம் அம்மாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் சொல்றாங்க. ஜிம்ல எங்க வீட்டுக்கு வந்து ஸ்கெச் பண்ணிருப்பாரு நிறைய நம்ம டிராயிங் புக்ல வந்துட்டு ஸ்கெச் பண்ணுவாரு. அது எல்லாமே நம்ம ஜங்க் அம்மா சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈவன் ஏபிசில இருந்து எல்லாமே ஜிம்ல அம்மா சொல்லி கொடுத்து ஜங்க் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எல்லாமே அப்படியே எழுதிருப்பாரு ரைட் பண்ணிருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நேம் ரைட் பண்ணது எல்லாமே அங்க இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்ல அம்மா ஜங்க் அம்மா இந்த ரூம்ல வச்சிருக்காங்க மெமரிஸா. ஜிம் யூஸ் பண்ண டாய்ஸ் நம்ம ஜங்க் அப்ப நிறைய வாங்கிட்டு ஜிம்முக்கு டாய்ஸ் திங்ஸ் எல்லாம் அது எல்லாமே ஜிம் யூஸ் பண்ணதால ஜிம் அம்மா ஜங்க் வந்து பார்த்து வச்சிருக்காங்க மெமரிஸாவே. இது எல்லாமே பாக்ஸ்ல அப்படியே அழகா வச்சிருக்காங்க. ஜிம் நம்ம பாக்குறாங்க. இதெல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே அம்மாவோட மெமரிஸ் தான் சொல்றாங்க. எனக்கு அம்மாவோட மெமரிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அம்மாவுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. அது 2 திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ஜங்க் கூட பேசுவது எத்தனை வருஷமா சொல்லியிருக்கா அம்மா பேசுவாங்க. அது ஜஸ்ட் கடமைக்கு பேசுவாங்க அவ்வளவுதான். அதை மனசார பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் ஜிம் வந்து அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க. இது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இப்பதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியாது.
ஜிம் வந்துட்டு நீ கூட்டிட்டு போயிடுங்க, இது ரீசன் ஜங்க் தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு வெறுத்தாங்க அவனை. அவங்களுக்கு அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பி சொல்ல அனுப்புறாங்க. அம்மாவுக்கு எமோஷனல் சிக்னஸ்லாம் வந்து சொல்றாங்க. எமோஷனல் சிக்னஸ் அம்மா சொல்றாங்க பிளட் வாமிட்லாம் எடுத்தாங்க, நிறைய ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்றாங்க. பட் அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு நம்பினா சொல்றாங்க. ஆமாத்து நிறைய ப்ராப்ளம் வச்சு சொல்லிட்டு நம்பிச்சு வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்து எல்லாம் அவங்களோட அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் அதை பார்க்கணும் மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்றீங்க? அவங்க மனசோட ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. ஜிம்மில் அவங்கள்ட்ட இல்லாமல் போனவங்க ஏற்றுக்க முடியல. அவன் எங்கே போயிட்டான், அவன் எங்கே இருப்பான், அவன் எப்படி இருப்பான் சொல்லி ஒன் டே வருவானா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்தா கொஞ்சம் வேலை ரெக்கவர் பண்ணும். எனக்கு அவங்க ஒரு மென்டலி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்பின்னு சொல்லவும் ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றாங்க. ஆமாத்த அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப அந்த வீட்டில் அவங்க பாதிச்சது அவங்க தான். ஜிம் வந்து இல்லாமல் போனதவங்க ஏற்றுக்க முடியல. நாங்களும் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க, எங்களால் முடியல. இப்பதான் அம்மா கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. ஜிம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்பதான் கொஞ்சம் ஒரு 1 month தான் கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாம மெடிசன் எடுக்காம இருக்காங்க சொல்லுவோம். இப்பதான் ஜிம் நமக்கு மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு நம்பிச்சு நான் சொல்லுவேன். மாமத்தை நீங்க எந்த அளவுக்கு ஒரு அம்மாவில் வச்சிருக்கீங்க, சேம் அவங்க ஒரு அத்தையா கூட அவங்க நினைச்சதுல அவங்க என்னைக்குமே ஜிம்முக்கு இன்னொரு அம்மா நினைக்கிறாங்க போல. அவங்க கிளாராம அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப பாசம் வச்சுட்டாங்க. அதை உண்மையை சொல்லுவேன். எங்க 4 பேரை விடவும் அவங்க ஜிம் மேல ரொம்ப ஸ்பெஷல் லவ் இருக்கு. அவங்க கேட்டதெல்லாம் ஜம்ப் தான் கேட்டாங்கனாக்கா, நீ வந்துட்டு ஜிம்ல ஹார்ட் பண்ணாத ரிக்வஸ்ட் தான் வச்சாங்க. இப்பவும் கூட இப்போ வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க நினைக்கவே இல்லை. அவன் என்ன சொல்லலாம், ஒன் டே ஜிம்ல பண்ணி எப்போ கூட்டிட்டு வரணும் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அது ஜங்குக்கு ஜிம்ல கொடுத்தது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கவே சொல்றாங்க. நீ என்ன சொல்ற நம்பி நான் சொல்றேன். ஆமாத்த ஜங்க் வந்து ஜிம்ல கொடுத்தது பிடிச்சிருந்துச்சு, ஜிம்முக்கு ஜங்க் கூட இருக்க பிடிச்சிருக்கு. ஆனா லவ் அப்படிலாம் இல்லை. ஆனா அவங்களுக்கு பொண்ணா இருக்கணும் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லும்போது ஜங்க் வந்து ஜிம் மேல லவ் இருக்கு. ஆனா ஜிம்முக்கு லவ் இல்லை. ஆனா அவங்க ஜங்க் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இப்பதான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்ல நம்ம ஜிம்ல இந்த மாதிரி கேட்டுக்க மாட்டாங்க, ஜிம்ல வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க, இதான் தெரிஞ்சிருக்கும். இப்படி லைக் பண்ணி என் ஜிம்ல கொஞ்சம் ஜங்க் பாக்குறது ஹார்ட் பீட்ல ஐஸ்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். வேண்டாம் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வேணாம், அப்பா அம்மாக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது சொல்லி அப்படி ஒரு தாட்ல இருக்கான். என்னதான் நீங்க அப்படி எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாலும் அந்த ஃப்ரீடம் கிராஸ் பண்ணக்கூடாது நினைச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஜிம்ல நமக்கு ப்ரௌடா இருக்கு அது சொல்றாங்க. ஆமா நம்ம போச்சு இல்லையா அதனால. ஆனா அவனுக்கு எதுவும் ஒரு இதுல இருந்துச்சு ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு அவன் இது கேட்டதுக்கு ஓகே சொல்லியிருக்கான் சொல்றாங்க. மேரேஜுக்கு ஓகே சொன்னது அது ஒரு ஒன்றா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்றாங்க ஜிம் அம்மாட்ட. இப்போ என்ன சொல்ல வர நம்பிச்சுடா சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பேசாம ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா சொல்றாங்க. சான்ஸா, நீ ஜங்குக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்றியா கேட்குறாங்க. அது எனக்கு புரியுது, அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் பற்றி ஒவ்வொரு ஸ்கூலாக போகிறப்பலாம் மோச்சிங் நேரம் படிக்கிறாங்களா, ஜிம் படிக்கிறாங்களா, பார்த்து ஜிம் இருக்காங்களா சொல்லிட்டு கேட்டுருவாங்க. காலேஜ் ஸ்கூலு எங்க எக்ஸிபிஷன் போனால் எங்கே பார்த்தாலும் பார்த்து ஜிம் நேரம் இருப்பாங்களான்றதான் ஒரு கேள்வி. அவருக்கு தேட ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட வண்டி வருவாங்க விட்டுருப்பாங்க. ஆனால் அவர் கூட விடவே இல்லை. எங்கன்னா இருப்பாங்களா எங்கேயாவது படிப்பாங்களா சொல்லிட்டு அப்படின்னு சொல்றது நீமுக்கு சர்ச் பண்ண இடமே இல்லை. அவர் அந்த அளவுக்கு சர்ச் பண்ணி பார்த்துருவார் ஜிம்ல. இப்போ ரொம்ப ஜிம்ல நம்பி சொல்றாங்க. ஜிம் அம்மா கிட்ட என்ன சொல்றான், அவன் ரொம்ப லவ் பண்றாங்க, அவனுக்கு என்னக்கா அவங்க கூடவே இருக்கணும், வேற யாரும் போகக்கூடாது, அவன் வந்துட்டு ஜிம்ல ரொம்ப மாடா இருக்கலாம், அவனுக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கு. எங்கெல்லாம் மற்றவங்களாம் ஜிம்ல க்ளோஸ் ஆகுறாங்க அப்படி பயத்தா இருக்கானே தவிர மற்றபடி ஹார்ட் பண்ணல. சொல்லிட்டு லவ் காட்டுறதுதான் அப்படி இருக்கு. ஆனால் அது லவ் இல்லாமல் இல்லை, அது லவ் இருக்கிறதால இவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் சொல்லும்பா நம்பின்னு சொல்றாங்க. நான் என் தம்பிக்காக சப்போர்ட் பண்ணவே இல்லை. எப்பவுமே நான் வந்துட்டு ஜிம்மின் எனக்கு ஜங்குக்கு 2 பேரும் ஈக்குவல் தான் ஓகேவா. இவன் ஜிம்மினுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லிட்டு மூச்சு குட்டியாச்சு அப்படின்னு நம்பின்னு சொல்றாங்க. அவன் ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பான், ஹார்ட்டாக நான் பார்க்க மாட்டேன். சென்ட்ரல் ஜங்கோட சுச்சுவேஷன் இதான் அவன் சொல்றான். இப்போ நம்பி நமக்கு ஜிம் நமக்கு என்ன பண்ணிட்டு நம்பி நான் சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அத்தை சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இது பண்ணாதீங்க சொல்றாங்க. ஜங்க் ஜிம் நம்ம ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா இல்லைக்கா ஜிம்மில் அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் குக் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டையும் குக் பண்ணுறாங்க. எனக்கு 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா. அதனால் அவங்க 2 பேரும் இப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவங்க பார்த்து ஃபுட்டு தான் மேக் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு எனக்கு கூட பண்ணிட்டு இருக்கா அந்த கூட அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட அதை கேட்டேன்னா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ உடம்பு சரியாமல் போயிருக்கு, இவ்வளோ மெடிசன் எடுத்திருக்கா, இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக போயிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு, அப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இவ்வளோ மேட் இருக்காங்க வீட்டில், அவங்க பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா வைக்கிறாங்க. சாப்பிட மாட்டேங்களா சொல்றாங்க. அவங்களோட கேட்க வெளியே சொல்றாங்க. இதை நம்ம பிடிக்கும்லாதான் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ம பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட திருப்பி பேச அவங்க பார்க்குறாங்க. கோவத்தில் பேசினா கூட ரொம்ப அழகுது அப்படி போயிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. நான் தெரியாமல் ஒரு வருஷம் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா. இப்போ வரைக்கும் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு நல்லா யோசிக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு வருஷம் ஹார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். எல்லாருக்கும் அந்த வருஷம் நம்மளே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நினச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தாண்டா பாரு எனக்கு இது வேண்டாம் சொல்றாங்க. பாரு சாப்பிட சொல்றாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு கால் சொல்லியிருக்காங்க ரூம்ல, அதான் நம்ம கேபின்ல. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஏதாவது தப்பான சொல்லி வீடியோ சொல்றாங்க. எனக்கு வந்து பண்ண தேவை செய்ய சொல்றாங்க. இங்கே பாரு நம்ம பேபிக்கு இது ஹெல்த்தியான ஃபுட்டு சரியா சொல்றாங்க. எனக்கு பிடிக்கல சொல்றாங்க. நல்லா தான் சாப்பிட ஜங்கு ரிப்பீட் பண்ணிருக்காங்க. எனக்கு வேண்டாம் ஜிம் ட்ரிப்பு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு பாரு இப்போ சாப்பிட்டு லிப்போட ஃபீல் பண்ண பரவாயில்ல சொல்றாங்க. நான் பாரு உனக்கு எனக்கு டிவோர்ஸ் வந்து அப்படியே ஆயிருக்கு சரியா, கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி கவலையில் ஜங்க் கம்ப்ளீட் பண்றாங்க. ஜிம் மறைச்சு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன் சாப்பிட சொல்றாங்க. சரி ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ டெய்லி இப்படி தாண்டா
ஜிம் டக்குன்னு சாப்பிட வச்சு ஜம்ப் ஜிம்மில் சாப்பிட வச்சு கொண்டு போய் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறாங்க, அம்மா ஜம்ப் இல்லை என்னப்பா நான் ஜம்ப் பண்ண ஜிம் வேலை கேட்குறாங்க. வேணாலும் பார்க்குறாங்க. அவன் என்ன ஃபுட்டு கொடுத்து கொண்டு அப்புறமா சொல்கிறேன் எனக்கு அவன் ஃபுட்டு சாப்பிட சொல்லிட்டே இருக்காம்மா. இந்த ஃப்ரூட் சாப்பிட சொல்கிறான், அது சாப்பிட சொல்கிறான், ஜூஸ் கொடுக்குறான். எனக்கு காலேஜ் போக பயமாக இருக்குது, பேசாமல் வேறு காலேஜ் போவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நமக்கு ஒரு மாதிரி என்னப்பா சொல்லியிருக்காங்க. ஆமாம் அவன் டைமுக்கு கரெக்டாக கூப்பிட்றாம்மா, கரெக்டாக சாப்பிட்டு மெடிசனும் கொடுக்குறான், மெடிசனும் கூட எடுத்துகிட்டு வரான் சொல்கிறேன். எனக்கு மெடிசன் எல்லாமே ஜங்க் கூட தான் இருக்குது, நான் தான் கொடுப்பேன் சொல்லியிருப்பாரு. அதனால் ஜிம் இது மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிம் அப்போ பார்க்குறேன். என்னப்பா சொல்கிறேன் ஆமாப்பா கரெக்டாக டைமுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ வரலாக்க நான் கிளாஸ்க்கு வந்து ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறான். கிளாஸில் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும், எம்பாரஸாக இருக்குமா. நான் தான் போயிட்டேன் கேபினுக்கு போனால் அந்த ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுறேன், எனக்கு வந்து பிடிக்கான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் பண்ணுவான் ரெண்டு பேரும் அவங்க பார்த்துருக்காங்க. உண்மையாக அவனுக்கு அப்பெல்லாம் கேர் பண்ண தெரியுமானா அவங்க பார்த்து இல்லையா அவங்க பார்த்துருங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் அப்புறம் வந்துட்டு மெடிசன்ஸ் அப்புறம் மாதிரி தண்ணி குடிக்கிறது ரிமைண்ட் பண்ணுறா சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறது ரிமைண்ட் பண்ணுறா. அவ்வளோ தண்ணி குடிக்குமா ஒரு நாளைக்கு. அது ப்ரெக்னெண்ட்டே அப்புறம் ப்ரெக்னென்ஸாக இருக்க டைம் வந்து நிறைய தண்ணி குடிக்குமா. அவன் சொல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய தண்ணி குடிக்கணும், நீ குடிச்சு அவங்க சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு ஆமாம் அது எனக்கு வாட்டர் கேன் சென்ட் பண்ணுறான் சொல்லிட்டு தண்ணி வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் கேனாக கொடுத்து வரான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க எல்லாருக்கும் பார்க்க அப்படி ஜிம் பார்க்குறாங்க. அது லவ் அப்படி தான் காமிக்கிறானோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி சாப்பிட்டு கொண்டு போய் பார்க்குறேன் எப்படி நான் அவ்வளோ சாப்பிட முடியும், எனக்கு குட்டி ஸ்டம்பு தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுதுப்பா அது பேபிக்கு ஹெல்த்தியாக இருக்கும் போல தான் சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்கம்மா ஏன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன்ப்பா சார் நான் கேட்குறேன் வந்து கேட்குறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சரி நம்ம தூங்கவா டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. ஜிம் தான் அங்கே பாருங்க கிளாரம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜங்கோட பார்க்குறாங்க. என்ன சொன்னா சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் எப்படி அந்த நேம் சொன்னாலும் தெரியல, அவருக்குமே தெரியல. டாக்டர் சொல்லிப்பாங்க மேபி அவருக்கு வந்துட்டு அவருக்கு தானே ஞாபகம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஞாபகம் வர வேணாம் அது தானே வண்டே ஞாபகம் வரலாம் மேபி வராமல் கூட போகலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கோட முடிவுறாங்க. என்ன சொல்கிறாங்க அது எதாவது சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மாதிரி இருக்காங்க அவரே தெரியாமல் அவர் சொல்லி போய் கிளாரமான்னு சொல்லிட்டு எனக்கு சூப் மேக் பண்ணி தெரியுங்களா கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க சூப் மேக் பண்ணி தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட மேக் பண்ணி தரேன்ப்பா சொல்கிறாங்க. நான் ரொம்ப போவா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ போயிடுறாங்க. எல்லாரும் ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைப்பா டாக்டர் சொன்னாங்க மேபி அவங்க தானே ஞாபகம் வரலாம் சொல்லிட்டு ஓகேவா அப்படியே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் கிட்ட தான் அவ்வளோதான் ஃபேஸ்ஃபுல்லாக அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. உனக்கு பயமும் எவ்வளோ இல்லை வா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. உண்மையாக அம்மா உன்னை அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப லவ் தான் போலமா நம்ம ஜிம் விளையாட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. ஆமாம்மா அவர் ரொம்ப சிக்காக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க தெரியும் என்ன சொல்கிறாங்க. இப்போ போய் நம்ம 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பக்கம் ஜங்கோட நம்மளும் 5 பேர் சூப் மேக் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு போகிறாச்சு டவுன் வேலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வரமா சொல்கிறாங்க. இல்லைங்க நான் பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் குடிங்க சொல்லி மேலே போயிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேர் சூப் பிடிச்சி கேட்காங்க. இப்போ நம்ம ஜின்னு ஜோக் பார்க்குறாங்க. ஆண்டியை கையால் பிடிக்க முடியாது கூடிய சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன். அவங்க 2 பேருக்கும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுக்கும் வாய்ப்பு இல்லை சரியா ஆண்டி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப சஃபராக ஜிம்மும் பாவம் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சிஸ்டங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பி பார்க்குறாங்க. ஜிம் ஜவாப் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஆண்டி இல்லை ஓகேவா அம்மா மாதிரி சரியாக சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக தான் பர்சனாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் நம்ஜும் அப்புறம் வந்துட்டு டீலாம் ரொம்ப லக்கி பர்சனாக இருக்கேன் சொல்கிறாங்க. அம்மா சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. சுகா லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டி சொல்கிறாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. சுகா கிட்ட போகிறாங்க. என்ன பேசுகிறோம் உட்கார சொல்கிறாங்க. ஏன்னாச்சு நீயும் மேட்ச் பிடிக்காம இருக்கா கேட்குறாங்க. இப்போ தான் உங்கள் பேக் டு உங்கள் பழைய பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க லவ் அப்படியே தான் இருக்காங்க, கேர் அப்படி இருக்காங்க பார்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாங்க சொல்லுப்பா நீ மேட்ச் பண்ணிக்கல, நீ தான் இந்த வீட்டில் செகண்ட் பையன், நீ மேட்ச் பண்ணிக்கல கேட்குறாங்க. அது எதாவது சொல்கிறேன் சொல்லல தாங்க ஏன் நீ மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அது நீ தான் இந்த வீட்டில் ஃபஸ்ட் பையன் வந்துட்டு நம்ம நான் சுகர் ஃபஸ்ட் பையன் ஓகேவா நம்பி தான் செகண்ட் மாதிரி சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஜிம்மில் கேட்குறாங்க. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஏன் கேட்குறாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. சின்ன திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. அம்மா கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. அவள் ரொம்ப சேடாக இருக்கப்பா அவன் அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆகுன்னு தெரிஞ்சோ அப்போ தான் ரொம்ப சேடாகிட்டா. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. இது யார் கேட்குறாங்க. ஒயின் பார்க்குறப்போ அம்மா அது என் தங்கச்சி சொல்கிறாங்க. அப்படியே பேர் கேட்குறாங்க. ஒயின் சொல்லிட்டாங்க. ஒயினா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற யாருங்க சொல்லிட்டு அப்புறம் ஜின்னு கூப்பிட்றாங்க. கிட்ட வாசிட்டு போய் ஒயின் கிட்ட போகிறா. இப்போ ஜின்னு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஷாக்காக என்ன சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்முக்கா ஆமாம் சின்ன வருஷம் மொழி பண்ணியிருக்காங்க அத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஒயின் கிட்ட ஏன் சொல்கிறாங்க. ஒயின் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு உட்காருமா சொல்கிறாங்க. உட்காருங்க என்ன படிக்கிறா சொல்கிறாங்க. படித்து முடிச்சிட்டமா அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறப்போ ஜிம்மில் ரொம்ப பார்க்குறாங்க. ஒயின் விஷயம் மாறி மாறி பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க பேர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. ஒயின் வந்து ஜிம்மில் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியேடா நீ ரொம்ப அழகாக இருக்கே அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயினை பார்த்து நம்ம ஜிம் அம்மா கேட்குறாங்க. உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதோ ஐடியா இல்லையா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதோ ஐடியா சொல்கிறாங்க.
இல்லைம்மா இப்போதைக்கு ஐடியா சொல்கிறாங்க. ஏன் மேரேஜ் பண்ணி கிடையாது, மேரேஜ் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைம்மா லவ் டேட்டிங் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. சுகா சும்மா தான் டேட் பண்ண வரேன் சொல்கிறாங்க. இப்போ சும்மா வயலுக்கு மாறி என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. சின்ன ஜெபம் மாறிடுன்னு சொல்லிட்டு இப்போ சுகாக்கு மாதிரி கத்த சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ சும்மா தான் டேட் பண்ணி பாரு, எனக்கு வேறு யாரும் பயப்படலாம், அவன் என்னோட தங்கச்சி தானே, அப்போது நம்ம ஒரே ஃபேமிலி தானே, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காதுல்ல, எனக்கு ஒரு தெரியாத பர்சனாக தான் கஷ்டம், நம்ம ஒயின் தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நம்ம ஒயின் தானே அப்படி சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன பார்க்குறாங்க. இது கூட நிறைய பேர் கேஸ் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஒயினில் ஜங்கு தான் லவ் பண்ணா சொல்கிறாங்க. அதை விடுங்க ஓகேங்க சரியா, ஜங்கு பற்றி கேள்விப்பட்டு அவள் பயந்து போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடி அப்படிலாம் நல்லா சொல்கிறாங்க. விடுங்க சட்டி பண்ணி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அத்தை அது சொல்லிட்டு பாரு சுகர் லைட்டாக ஒரு மாதிரி ஆகுறாங்க. எனக்கு சுகாக்கு ஒயின் லைட்டாக பிடிக்கும், ஆனால் அந்தளவுக்கு யோசிக்கலாம். அன்றைக்கி இப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது. ட்ரை ஆகுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. என்னப்பா சுகா ட்ரை ஆகுறா சொல்கிறாங்க. அது அங்கே சொல்கிறாங்க. பாருங்க பிடிச்சதா சொல்லி சரியா மைண்ட் கொடுங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படியே சரியா சொல்கிறாங்க. டேட் பண்ணி பாருங்களேன், சும்மா பழகி பாருங்க சரி, ஃபோர்ஸ் நான் பண்ணல சும்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. சைடாக சரி ஓகேடா போக சொல்கிறாங்க. போய் வாய்க்கு ஜிம் ஹேண்ட் ஓடி போயிடும். இப்போ நம்ம எனக்கு ஒரு மாதிரி என்னடா நான் கூட நினச்சி அழுவா அது ஃபீல் பண்ணி நினச்சிட்டேன் பார்த்தாக்கா சிரிச்சிட்டு ஓடி போயிட்டு ஆஃப் சொல்கிறாங்க. ஒருவேளை அவளுக்கு சுகா பிடிச்சிருக்குமோ, யாராவது ஜங்க் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டதும் என்ன நினச்சாலும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா அமைதியாக உட்காந்துருக்காங்க. சுகா ஒயின் பார்க்க நல்லா பொண்ணா இருக்கா, அழகாக இருக்கா, மேரேஜ் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. சொல்லிடா ரொம்ப அழகாக இருக்குல்ல, சும்மா டேட் பண்ணி பாரு லவ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க சும்மா ட்ரை பண்ணி பாருடா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட நம்ம சும்மா சொல்கிறாங்க. அவங்க பார்த்து சிரிப்பு வருது. சரி ஓகே அத்தை நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு இப்போ ஜின்னிக்கே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு நம்மளாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்ல கேட்டுக்கவே மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன், இப்போ என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே ஒன்றில் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம சுகா தண்டா ரூம் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் சைட் பார்க்கலாம். ஜிம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா ஜம் கூட வந்துட்டு ஜிம் கட்ட சொல்கிறாங்க. நானே குடிச்சிக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ கூட சொல்கிறாங்க. ஜிம் தான் ரொம்ப நல்லா இருக்கலாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜம் கூட பார்க்குறேன். என்ன சொல்லி கூப்பிட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கிளாரா ஓகே கிளாரம்மான்னு கூப்பிடான்னு சொல்கிறாங்க. கிளாரம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கூட ஒரு மாதிரி இருக்குது. சூப்பர் ஒரு ஆல்மோஸ்ட் ஜிம் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து ஏன்னா இந்த அவங்க டைட்டாக ஹக் பண்ணது டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஹக்கிங் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் அவங்களை ஹக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கேட்கவான்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னே உங்களை ஹக் பண்ணியிருக்கேனா, இதுக்கு முன்னே அவங்க வந்துட்டு இது மாதிரி கூப்பிட்டுருக்கேனா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறேன். ஜங்கடம் பார்க்கணும் வச்சு வேண்டாம் இப்போதைக்கு சொன்னால் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகிடும் வேண்டாம் குழந்தை அப்படி ஜிம் ரொம்ப சொல்கிறாங்க. ஜிம் ஜம் பார்க்குறது இல்லைப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கே உங்களை கூப்பிட்ட மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் உங்களை சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் சூப் குடிக்கிறேன். ஓகே நீங்கள் குடிச்சிங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் கீழே போய் குடிச்சிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். ஜிம் தான் இப்போ ஜங்க் கூட அம்மா ஃபீல் பண்ணிவிடுறாங்க. ஜங்க் கூட குடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் எது பண்ணாலும் ஸ்வீட்டாக இருக்குது அப்படியே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் என் அம்மா இதில் ஹாஷா பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க என்னோட பாசம் தான் பேசுவாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா. ஜங்க் மேலோட கோவத்தில் அம்மா கொஞ்சம் ஹாஷாக பேசுகிறாங்களா எல்லாருக்கிட்டையும் ஜிம் கேட்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் குழந்தை அப்படியே போயிருக்கு. அவங்க மாறவே இல்லைன்ற மாதிரி ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லைப்பா அவங்க வந்து அவங்க கோவப்படுறது நியாயமானது தானே. எனக்கு அவங்களுக்கு அவங்க பையன் வேறு ஹர்ட் பண்ணால் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்கள் ஹார்ட்டாக இருங்க சரியா. ஜங்கு தவிர மற்றவங்க எல்லாரும் நல்லவங்க சொல்லுவாங்க. புரியல நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட சரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா சரி ஓகே அவங்க எப்படி பேச பிடிக்கிறாங்களோ அப்படி பேசட்டும் சரியா. அவங்க எப்படி பேச பிடிச்சிருக்கோ அப்படி பேசட்டும். அவங்க பேர் ரைட்ஸ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லா ரைட்ஸ் இருக்குது சரியா சொல்லிட்டு அவங்க ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னே சரி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. போய் அவங்க இறங்கி போயிடுறாங்க. இப்போ ஜங்கு அவங்க வந்து பார்க்குறாங்க. சோப் பிடிச்சா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பேசுகிறதுக்கு நைட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிம் அம்மா பார்க்குறாங்க. ஜிம் அம்மா ஜங்கோட மறைக்கிறாங்க. ஏன் பார்த்து மறைக்கிறீங்க ஜங்க் கேட்குறாங்க. நீ எதுக்கு நிறைய ஃபிட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. நிறையலாம் ஃபிட் பண்ணல நல்லா ஃபிட் பண்ண அவன் சரி சாப்பிட மாட்டாங்க பண்ணிட்டோம் ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிம் அம்மா அமைதியாக இருக்காங்க. என்ன எப்படி பேசுகிறான் அப்படின்னு மற்ற 3 பேர் அப்படி இல்லை சாப்பிட்டு பேசுங்க இவன் மட்டும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. அவன் அப்படித்தான் பண்ணி அவன் கண்டுக்காத விட அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட கிளம்பி பார்க்குறாங்க. பார்ப்ப ஜங்கோ கொஞ்சம் சாப்பிட்டா பேசணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நல்லா சாப்பிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் அம்மாவும் சரி விட்டுறாங்க. இப்படியே சரியாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இது பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்கு தள்ளிப்பட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி தள்ளிப்பட்டுட்டாங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்குண்டா நம்ம ஜிம்மி போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க தூக்கத்தில். இப்போ ஜங்கு பிளாங்கெட் தான் கவர் பண்ணிட்டு ஒரு ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு கோமம் உனக்கு கோமம் வந்து உனக்கு எங்கே ஜங்க் போய் பார்க்குறாங்க. நான் அப்படி தான் இருப்பேன் ஓகே. நம்ம சாப்பிட்டு வந்துச்சுக்கா கண்டிப்பாக உன்னை என்கிட்ட வேறு பிடிச்சிருவாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே. நான் வந்து என்கிட்ட போக விட மாட்டேன் ஓகே. நீயே ஜங்காக கூட தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லணும் சரியா. நானும் குழந்தைய கூட தான் ஜங்காக இருப்போம். எங்களை பத்திரம் பார்த்துப்போம் நீயே சொல்லணும் சரியா. அந்த கூட பத்திரம் பார்த்துப்போம் ஓகே. ஜங்கு டேட்டாக பிடிக்கிறாங்க. எனக்கே பிறந்தவடா நீ ஜங்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணா தூங்கிட நெக்ஸ்ட் டைம் மாறிங்க நம்ம ஜங்கோட அம்மா தான்டா வராங்க. ஜிம் அம்மா கூட வந்திருப்பாங்க. எனக்கு ஜிம்ல எழுப்பலாம் சொல்லி வந்திருப்பாங்க. எனக்கு வந்து சாட்டர்டே சார் ஜிம்முக்கு வந்துட்டு வெளில கூட்டிகிட்டு போகலாம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம் ஜிம்ல அம்மா நினச்சிருப்பாங்க கொரியாலாம் இது வரைக்கும் வெளில போனதில் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க.
சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் நின்று பாக்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்ல வந்து ஜங்கோட செஸ்ல தூங்கிட்டு இருக்காரு. ஜங்க் வந்து அழகா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப லவ்லி கப்பல் மாதிரி இருக்காங்க பாக்கிறதுக்கு. இது பார்க்க ஜிம்ல அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி டோர் வந்து லாக் பண்ணாம வச்சிருக்காங்க. நார்மல் லாக்ல வச்சிருப்பாங்க. இப்போ 2 பேரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் அவங்க தூங்குறாங்க போல. அப்புறமா எடுத்துக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. இப்போ நம்ம கரெக்டாக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம லூனா நம்ம வேற என்ன பண்ணுறாங்க, டோர் லாக் பண்ணிட்டு அந்த லூனா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் இவ்வளோ கோவமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அமைதியாக இருக்காங்க. எனக்கு என்ன கோவம் வேற, எனக்கு நான் இருக்கு உங்களை கோவப்படும் கேட்குறாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. நான் யாரா, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. சரி நான் ஹார்ட் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக இப்பெல்லாம் இருக்கா சொல்லி எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீதான் எனக்கு அம்மா, பெஸ்ட் ஃப்ரெண்டு, கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே நீதான். சரி அவனுக்கு அப்புறம் ஜிமின் நீங்க 2 பேருமே என்கிட்ட இல்லாம போனது எவ்வளவு தனியா ஃபீல் பண்ண தெரியுமா. இந்த வீட்டுல நம்ம ஆனது மாதிரி இது தெரியுமா. ஜிம் கூட மாடுறாங்க. ஜிமின் அம்மா அமைதியா இருக்காங்க. காலையில் டேஸ்ட் வந்துருக்காங்க. அப்படியே அவங்க டேஸ்ட் வந்து ஹைட் பண்ணிட்டு அப்படி நமக்கு திரும்பிக்கிறாங்க. பேச மாட்டேம்மா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் அம்மா அமைதியா இருக்காங்க. சொல்லு நான் என்ன பண்ணிட்டு பேசுவேன், நான் என்ன பண்ண மன்னிப்பறீங்க பாரு. ஜிம் நம்ம கூட நம்ம கெஞ்சிட்டாங்க. ஜிம் நம்மகிட்ட ஜிம் நம்ம பாரு உனக்கு யார் அழ சொல்றாங்க பாரு, போய் ஒர்க்கு பாரு அப்படி சொல்றாங்க. ஜிம் கூட தான் இல்லை நின்று பேசு அட்லீஸ்ட் திட்டலாம் இல்லை சொல்றாங்க. நான் இது கூட திட்டம் முடிச்சுட்டு நான் யாரும் ஜிம் நம்ம கேட்குறாங்க. நீ நூறு அவ்வளோ சொல்றாங்க. நான் யாருக்கு இல்லை சரியா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தான் சொல்றாங்க. இப்போ ஜிம் நம்ம ஜம் கூட மாட்டேன். ஜிம் நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்து வார்த்தை சொல்றா சரியா, நான் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்பு தான் சரியா, தப்பு தான் மன்னிச்சுக்கோ. அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்க கூடாது. நான் எப்படி சொன்னேன்னு தெரியலம்மா, தெரியாம சொல்லிட்டேன் ஓகேவா, என்னை மன்னிச்சுக்கோ. சரி இத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போதும்ல, இந்த பனிஷ்மெண்ட்டே போதும் ஓகேவா. நீ 2 வாரம் திட்டிருந்தா கூட எனக்கு அது பேச இருந்திருக்காது. ஆனால் இத்தனை வருஷம் பேசாம அதே எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது ஓகேவா. எனக்கு வாட்ஸ்அப்ல காயப்படுத்துறது நான் அப்படி சொல்லிட்டு நம்ம காரை ஹக் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜின்னு ஜவப்பு நம்ஜன் நம்ம சுகா அட்டை எல்லாரும் பார்த்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னம்மா கண்ணோட அட்டையை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அங்கே பாரு சொல்றாங்க. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாசம் எல்லாம் மாதிரி நீ தள்ளி போறல சொல்றாங்க. உனக்கு என்னை மன்னிக்க மாட்டியா, உனக்கு அந்த அளவுக்கு எவ்வளோ கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னம்மா ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. சொல்றாங்க எனக்கு நான் ரொம்ப நம்பின தெரியுமா, நான் ரொம்ப லவ் பண்ண முடியல. நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம ஹார்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு தெரியுமா. நீ என்ன காயப்படுத்தின. இப்போ உன் பையன் என் பையனை காயப்படுத்த சொல்றாங்க. நீ அப்படி நினைக்கிறியா, அது மட்டும் தான் உனக்கு தெரியுது, அவன் கண்ணுக்கு தாண்டி எதுவுமே தெரியலையா சொல்றாங்க. நான் உண்மையில உயிரை வச்சிருக்கேன், அவனுக்கு அதை எப்படி சொல்லி தெரியல. அந்த வாட்ஸ்அப் தெரியாம சொல்லிட்டு சரியா ரொம்ப பெரிய தப்பாடையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ நிறைய குழந்தைங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்குறியா, என்ன நினைச்சிட்டாங்க. சரி நீ எல்லாரும் கேட்கறத வாங்கி கொடுத்தா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமே புரியாம போயிடும், அவங்களுக்கு வேல்யூ தெரியாம போயிடும். அப்போ அதனால இப்படி சொல்ல கொடுத்து வளர்க்க நினைச்சிருந்தேன் தவிர நான் அந்த மீன் பண்ணி நான் சொல்லவே இல்லைம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன் சரியா. அதே மாதிரி ஜம்புக்கு ஜிம் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக லவ் பண்றான். ஆனா அவனுக்கு அந்த லவ் காட்டுறது தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சரி அவன் கூட தான் இருக்கணும், வேற யாரும் கூட போகக்கூடாது, வேற எப்படியும் வாழக்கூடாது நினைக்கிறான். அவன் டாக்ஸிக்கா இருக்கான் லவ்ல, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை நாளை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் நம்ம அமைதியாக இருக்காங்க. சொல்றாங்க எனக்கு பேசணும்னா எனக்கு யாரும் மாதிரி இருக்கு தெரியுமா, நாங்கள் இந்த வீட்டில் எனக்கு யாரும் அந்த மாதிரி ஃபீலாக இருக்கு தெரியுமா, இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு நீ யாரும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட பேசணும் வச்சுக்கேன், அந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்காது. எனக்கு எல்லாமே நீ இருப்பேன் நம்ப தெரியுமா, பேசலனா மன்னிச்சிட்டு பேச சார் டைட்டாக ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஜிம் அம்மாவும் பாரு விட சொல்றாங்க. ப்ளீஸ் நான் பேசணும் நான் சொல்றாங்க. உன்கிட்ட பேசதானே இருக்கா சொல்றாங்க. இல்லை என்ன பழையனா மாதிரி பேசுறேன்னு சொல்றாங்க. நான் அதை சொல்றாங்க. 10 வருஷம் பனிஷ்மெண்ட் போதும் ஓகேவா சொல்லிட்டு கெஞ்சிறாங்க. ஜிம்ல அம்மா அவங்கள வந்து அப்படி பார்க்க பாரு இப்போ எதுக்கு எழுதிட்டு இருக்கா சொல்லிட்டு அவங்க டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. அவங்க மாதிரி இருக்கு, நீ தானே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் சொல்றாங்க. நான் தான் எனக்கு காயப்படுத்தினேன். ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. இல்லை தெரியாம பண்ணிட்டு விட்டு மன்னிச்சிட்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து அவங்க காதை பிடிக்கலான்னு போறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு அந்த காதை பிடிச்சி சாரி கேட்கலான்னு சொல்லி போகலான்னு போறாங்க. டக்குன்னு ஜிம்ல அம்மா என்ன பண்ணுற சொல்லிட்டு காதை தட்டி விடுறாங்க. பண்ணக்கூடாது அப்படி சரியா தப்பு சரியா சொல்றாங்க. என்னோட கிளாரன்றவோ என்னைக்கு மற்றவங்க முன்னாடி வந்துருக்கான் இந்த மாதிரி தலை குடிஞ்சு போகக்கூடாது ஓகே, அவள் தலைந்து நடக்கணும், அவன் மற்றவங்க ஹாப்பியாக இருக்கணும் சரியா, எல்லாரும் முன்னாடியும் அவள் வந்து தலைந்து நடக்கணும்னு ஆசைப்படுவேன், அவளை யாரும் டவுன் பண்ணி பார்க்க கூடாது அப்படி சொல்ற ஜிம் நம்ம சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்காது ஜிம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கிளார ரொம்ப டைட்டாக போய் அழகாங்க. உனக்கு இப்போ எனக்கு இந்த மேலே பாசமாக இருக்கு, இந்த அளவுக்கு பாசம் இருக்கும் அப்படி ஏன் சொல்றாங்க. ஏன்னா நீ எனக்கு காயப்படுத்திட்டு எப்படி ஜிம் நம்ம ரொம்ப அழகாங்க. வேறு யாரும் தேர்ட் பர்சன் சொன்னாங்க எனக்கு கவலைப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் சொன்னது நீ இல்லை அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் நமக்கு ரொம்ப கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, தப்பு தான் மன்னிச்சிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம சொல்லல நீ எப்படி இருக்க, உன் ஹெல்த் எப்படி இருக்க சொல்றாங்க. நான் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம சரி ஓகே சரி ஹக் பண்றாங்க. பாரு ஒன்றும் அழக்கூடாது அப்படி டேஸ்ட் வைப் பண்றாங்க. ஏன்னா ஜிம் நம்ம கொஞ்சம் கோல்டு மாதிரியே மாறி இருக்காங்க இப்போ. ஆனால் அவங்க சாஃப்ட் இன்சைட் பார்த்தா சாஃப்ட் தான். நம்ம ஜிம் பார்க்குறேன் தர்சுமே அப்புறம் சொல்றாங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்களா ஈஸியாக மன்னிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. 3 வருஷம் ஆனால் அவங்களுக்கும் பாவம் அவங்களுக்கும், ஆனால் அவங்க பாசம் இருக்கும். ஆனால் ஜிம்னால தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஜிம்ல இவ்வளோ சஃபராக தான் அவங்க மற்றவங்களெல்லாம் மன்னிக்காம விட்டுருப்பாங்க. இப்போ பார்க்குறங்க பாரு உன் பையன் சொல்றாங்க கண்டிப்பாக ஜம்முக்கு ஹார்ட் பண்ண மாட்டேன், ஜிம்ல சரியா ஜம்முக்கு ஜிம்ல ஹார்ட் பண்ணாக்க நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்கு நம்ம சொல்றாங்க. நீ ஜிம்னாடா ஜிம்முக்கு அம்மனா நானும் அம்மா தான் ஜம்கு நம்ம
சொல்றாங்க. எடுக்காமா ஏன்னா அம்மா தானே கிளாரா அம்மா நமக்கு ஞாபகம் தெரியுமா, இப்போ கூட 2 டைம் கூப்பிட்டான். அப்படி சொன்னம்மா ஜம் கூட அம்மா சொல்றேன் நேற்று கூட 2 டைம் கூப்பிட்டான் தெரியுமா, அவனுக்கு ஞாபகம் அது போல சொல்றாங்க. அப்படி நம்மவும் ஒரு ஞாபகம் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரிய சொல்றாங்க. இல்ல ஞாபகம் வர வைக்க ட்ரை பண்ணல, ஆனா அவனே கூப்பிட்டு அவனே சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்மவும் சரி இப்போ போயிட்டு ஒர்க்க பாரு சொல்றாங்க. இப்போ ஜம்கடமோ என் கூட வா வெளில வா சொல்றேன். என்ன சொல்றது வா உன்னை ஒரு கோயில் கூட்டு போன நினைச்சா சொல்றேன். எனக்கு ஆமா நீ என்கிட்ட பேசுற அப்படின்னாக்கா நம்ம கோயில் கூட்டு வர ப்ரே பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு வர மாஸ்டர் நான் வரல சொல்றேன். நீ வா எனக்கு உனக்கு பிடிக்கும் உனக்கு தெரியல எனக்கு புத்தா டெம்பிள் உனக்கு பிடிக்க சொல்லிட்டு நீ வாயன் சொல்றாங்க. நான் வரல சொல்றாங்க. நீ ப்ளீஸ் வா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல அம்மா ஜம்கட போய் கோயிலுக்கு தான் போறாங்க. இந்த போது கேட்க இவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஜம்கூட ரொம்ப ஜிம்ல ரொம்ப வெட்டி பாக்குறாங்க. பார்த்தாக்கா 2 பேரும் அழகா தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்க ரொம்ப சூப்பர் கப்பலா இருக்காங்க. ஆமா ரொம்ப அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு சொல்றாங்க. அப்படியே பாக்குறாங்க பாரு 2 பேரும் சண்டை போறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. இங்க 2 பேரும் அப்படி தூக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதே சரி விடுங்க பாத்துக்கலாம் சொல்றாங்க. ஹாப்பியா இருந்த போதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டு டீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜிம் பத்தி அழகா தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் ஐஸ் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தாக்க ஆரம்பிச்சு அவங்க இப்படி தான் அவர் படுத்திருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நான் இப்படி வந்தேன் ஜிம் பார்த்துருக்காங்க. வந்துட்டு அச்சோ தூக்கத்தை வந்துருக்கும் போல இவன் பாரு எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். ஜிம்ல மெதுவாக வந்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு கொடுத்துட்டு அப்படியே கழகம் மெதுவாக ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஜிம் நினைச்சிட்டாங்க. நினச்சி போயிட்டு அப்படியே குடிச்சிட்டு மெதுவாக வராங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. உட்கார சொல்றாங்க. என்ன சொல்றாங்க உட்கார சொல்றாங்க. ஜிம் போய் உட்காராங்க. ஜங்கு கொடுத்து ஹேர்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ற சொல்லிட்டு ஹேர் வைப் பண்ணி விடுறான்னு சொல்றாங்க. எனக்கு பண்ணிக்கு தெரியும் சரியா சொல்றாங்க. நான் பண்றேன்டா ஜங்கு அழகா பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் விட்டு அழகா ரெடி ஆயிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க கீழே போடலாம் சொல்றாங்க. ஜங்கு ஜிம் கீழே வராங்க. வந்து பார்த்தா இவங்க ஜங்கோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஜிம் நம்ம ஜவுக்குலாம் இருக்காங்க. மேல் ரெண்டில் இருக்காங்க. நம்ம யாருமே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க ஜூஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜின்ன ஒரு ஜூஸ் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு முடி சொல்றாங்க. எனக்கு வேண்டாம் சொல்றேன். இந்த கீழே சக்கரை கம்மியா இருக்கு சொல்றாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் சக்கரை அதிகமாக எடுத்துக்கூடாது சரியா சாப்பிட சொல்றாங்க. எனக்கு வேணாம் ஹேங் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. நம்ம ஹேங் சொல்றாங்க. அங்கே பாரு குடி சரியா சொல்றாங்க. சரி ஜிம் எடுத்து குடிக்கிறாங்க. பேச ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்த்து குடிச்சு எனக்கு போதும் சொல்றாங்க. ஜங்கு எடுத்து பாதி குடிச்சுக்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்கணும் வேணும் கேட்டு தான் கொடுத்துட்டு போயிடா சொல்றாங்க. இல்லை இதே போதும் அவ்வளோ சொல்றாங்க. இப்போ ஃபைனல் அவர் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்படிதான் 2 டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்த்தா பயப்படுறாங்க காலேஜில். எனக்கு ஜங்கு எங்கே பார்த்தாலும் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு தண்ணி சுற்றி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே இவனா சாப்பாடு தண்ணி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்து கொண்டு போவோம் போலையா ஜிம் பார்க்குறாங்க. பாப்பா நீ பிறகு சொல்லணும் அப்பா என்னை கொண்டு போவோம் போலையா சொல்கிறாங்க. சாப்பிட வச்சு கொண்டு போவோம் போல ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்து ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு தண்ணி குடி சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரு தண்ணி குடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. பாரு குடி ஜங்கு கூட குடிக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே ஜிம் தான் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2 months அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஜங்கு பார்த்து ஜிம்ல அப்படி கேர் பண்ணுறாரு. யாருமே வீட்டில் உள்ளவங்களாம் அந்த எந்த ஒர்க்கும் பண்ண தேவை ஜிம்முக்கு எல்லாருக்கும் டோட்டலா ஜங்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. 2 months ஆஃப்டர் இன்னைக்கு ஜிம்முக்கு 3rd month செக்அப். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கதான் அவங்களுக்கு இன்னொரு ஹாப்பினஸ் என்ன சொல்றாங்க. ஹாப்பி நியூஸ் என்னன்னாக்கா நம்ம ஜிம்ல ட்வின்ஸா ஹோல்ட் பண்ணியிருக்காரு சொல்றாங்க. என்ன ட்வின்னா சொல்றாங்க. ஜங்கோட ஹாப்பினஸ்க்கு சொல்லவே முடியாது. ஜிம்ல அம்மாவுக்கு ஜங்கோட அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பினஸ் தான். ட்வின் சொல்றீங்களா சொல்றாங்க. ஆமா ட்வின் ஓகேவா நீங்க இன்னும் நல்லா சாப்பிடணும் இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும். இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்க ஏன்னா ட்வின் பேபிஸ் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்கணும். டாக்டர் எனக்கே குட்டியோட ஸ்டமக் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நான் சாப்பிட சொல்லணும் எப்படிதான் சாப்பிட முடியும் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க முக்கியம் தப்பு இல்லை டாக்டர் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறங்க சொல்ற ஹெல்த்தியா சாப்பிடுங்க ஓகேவா சொல்றாங்க. டாக்டர் ஜங்க் பார்க்குறேன் நான் பார்த்துக்க டாக்டர் சொல்றாங்க. ரொம்ப இம்மெச்சூரிட்டியா இருக்காங்க சொல்றாங்க. டாக்டர் ஜங்க் பார்க்குறேங்க. ஆமா டாக்டர் அப்படி சொல்லிடுறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்றாங்க. டாக்டர் நான் சின்ன பையமா இருக்குன்னு சொல்றாங்களா சொல்றாங்க. ஆமா ஜங்க் சொல்றாங்க. ஜிம்க்கு மாதிரி காதை சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜிம் போய் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம் எப்படி பார்த்துக்கிறாங்க. டாக்டர் கிட்ட ஃபுல்லா ஜங்கு தான் கேட்குறாங்க. என்ன கொடுக்கலாம் இதுக்கப்புறம் என்னதான் சாப்பிடலாம் சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே ஜங்க் கூட சொல்றாங்க. ஜங்க் ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நம்ம ஜங்க் கூட பார்க்குறாங்க. எப்படி மற்ற வருஷத்தை சாப்பிட்ற பேச மாட்டேன் ஆனா இதுல மட்டும் இவ்வளோ இதாக இருக்கான்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேங்கம்மா சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க. எனக்கு ட்வின் பேபின்னு சொல்றாங்கம்மா. ஒரு பேபி நான் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேபி ஜங்க் கூட கொடுத்துருமா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது எல்லாம் சொல்றேன். குழந்தை சொல்லிட்டு என்னப்பா சொல்றேன். ஆமா நம்ம ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தான் பேபி வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ 2 பேபி இருக்குல்ல ஒரு பேபி ஜங்க் கொடுத்துருவோமா பாவம்ல ஜங்கு கூட பார்த்துக்கோமா ஜிம் சொல்றாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஜங்க் கூட இருக்க வேணுமா சொல்றாங்க. பேபி ஜங்க்ல கொடுத்து போயிடுவோமா கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி எனக்கு அவன் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். மற்றவங்க சாப்பிட்றதே இல்லை. அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்றாங்க எங்கெல்லாம் சாப்பிட்டா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு தான் வேற மாதிரி இருக்கான். ஜிம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்முக்கு வேஸ்ட் செலவு பண்றாங்க அந்த மாதிரி இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்களே பார்க்குறாங்க. ஜங்கோட கண்ணில் ஜிம்மு கண்ணில் அவங்க பார்த்துட்டாங்க. அப்படி என்னடா பண்றப்ப யோசிக்கிறாங்க. சரி ஓகே ஜிம் நமக்கு ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கான். ரொம்ப இம்மெச்சூரிட்டியா இருக்கான்னு புரியுது அவங்களுக்கு. நம்ம குழந்தை நம்மளே வளர்த்துட்டோமோ சரி ஓகே ஒன்று பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம் நம்ம தான் ஜிம் செல்லாம் சொல்றாங்கம்மா சொல்றாங்க. இப்போ இருக்கிறது யோசிக்க வேணாம், நம்ம குழந்தை பிறகு வச்சுக்கலாம் சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்றீங்க சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிடலாம் செக்கப்லாம் முடிச்சுட்டு காரில் வந்துருக்காங்க. இப்போ ஜங்கு ஒரு இளநீ வாங்கிட்டு பாரு, இது குடி சொல்றாங்க. ஜிம்மு பாக்குறாங்க. இப்போதான் நாங்கள் அவள் தண்ணி குடிச்சு சொல்றாங்க. இது குடி சரியா சொல்றாங்க. ஜிம்மு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஜங்கோட அம்மா ஜிம்னா ஃப்ரெண்டு உட்காந்து பார்த்துருக்காங்க. பக்கம் ஜிம்னா அப்பாவும் ஜங்கோட அப்பா பாக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா அப்பா தான் இப்போ ஜோன் சொல்றாங்க. பாருங்க பாரு, அவன் ரொம்ப லவ் பண்றான்டா, அவன் ரொம்ப ரொம்ப கேர் பண்றான், அவன் மேல இந்த அளவுக்கு அவன் யாருக்கா அந்த மாதிரி அட்டாச் அந்த சின்ன வயசு தெரியாம பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் அவனே தப்பு ரொம்ப ரெகுலேட் பண்றான்டா. ஓகேவா, ஒரு சான்ஸ் சொல்றாங்க, நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கோம்னா ஜிமின்னு சொல்றாங்க. பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மில் ரூம்க்கு வராங்க. ஜங்குக்கு சொல்றாங்க ஜங்கு ஜிம் ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சிருக்காரு வாட்ரோப்ல. அதே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜிம் பெட்ல உட்காந்துட்டு கியூட்டா ஜங்கு பார்த்துக்கிட்டு என்ன சொல்றாங்கக்கா, இப்போ 2 பேபி இருக்கா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி, அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ண ஒரு கிஸ் பண்ணலாம் ஆசை இருக்கு, ஆனா அப்படி பண்ணா கோச்சு பண்ண சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் பேசாம நீங்க ஒரு பேபி எடுத்துக்கோங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா நீங்க ஒரு பேபி எடுத்துக்க, நான் ஒரு பேபி எடுத்துக்கிறேன் சொல்றாங்க. ஜங்கு பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா ஆளுக்கு ஒரு பேபி எடுத்துக்கலாமா, அப்புறம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா சொல்றாங்க. அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் ஜங்கு கேட்குறாங்க. அது என்கிட்ட இருக்க பாப்பாவா, நீங்க எவ்வளவு பார்க்கணும் நினைக்கலாம் போது பார்க்கலாம், அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க பாப்பா நானும் பார்ப்பேன், அப்புறம் 2 குழந்தைகளை மீட் பண்ண வைக்கணும் சரியா சொல்றாங்க. அக்ரிமெண்ட் ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பாக்குறாங்க. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவா அப்படிதான் சொல்றாங்க. ஆமா ஜிம் தட்டிங்கிறீங்க மண்டையாட்டுறாங்க. இப்போ ஜங்கு பாக்குறாங்க. அங்கே பாரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோ சரியா, நீ அப்புறம் 2 குழந்தைங்க ஓகே 3 பேர் எனக்கு சொந்தமானவங்க சரியா சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆமா நீ 2 குழந்தைங்க சரியா, 2 பேர் எனக்கு சொந்தமானவங்க ஓகேவா, நீங்க 3 பேர் எனக்கு மட்டுமே சொந்தமானவங்க ஓகேவா, யாருக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகே. என்கிட்ட நீ ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இல்லை, நீயே போக முடியாது, அப்புறம் குழந்தை எப்படி எடுத்து போவா கேட்குறாங்க. என்ன சொல்றா கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு குழந்தை பிறகு வரைக்கும் அமைதியாக இருக்க, டென்ஷன் ஆகக்கூடாது, கத்தக்கூடாது ஓகேவா, யோசிக்கக்கூடாது ஓகே, ஜஸ்ட் நார்மலாக ஹாப்பியாக இருப்பேன். பேபி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றாங்க. ஜிம்னா கரெக்டாக பேபி பிறகு பேசிக்கலாம், பேபி பேச சண்டை போடுவோம். ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்லடா என்ன பண்ணாங்கனாக்கா இங்கே பாரு சொல்றாங்க. ஜங்கு டோர்லாக் பண்ணிக்கிட்டு வராங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ட்வின் பேபின்னு கேள்விப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜங்கு போய் ஜிம்ல கிஸ் பண்றாங்க. நீ எட்ட போக சொல்றாங்க. ஜங்கு பாக்குறாங்க. ரொம்ப சாஃப்டா ரொம்ப டெண்டரா கிஸ் பண்றாரு. அந்த கிஸ் ஜிம்லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே கிஸ் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, விடவே மனசுல. இப்போ ஜங்கு கிஸ் பண்ணுவோம், ஜிம் பேக் கிஸ் பண்றாங்க. ஜங்கு பாக்குறாங்க. பரவாயில்லையே ஜங்கு ஒரு மட்டும் கிஸ் பண்றாங்க, கிஸ் பிரேக் பண்றாங்க. இப்போ ஜங்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க. ஜங்கு போயிட்டு ஜிம்ல நெக்கிட்ட ஒரு சாஃப்ட் பைட்டு, அது ரொம்ப சாஃப்டா கிஸ் பண்றாங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு, அது மாறி இருக்கேன்னு தோணுது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் இப்போ ஜங்கோட ஷர்ட் பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்க் எதுவுமே பண்ணல, அவர் அழகாக ஹாப்பியாக ஒரு மாதிரி சாஃப்டாக ஜிம் நெக்கு ஐஸ் மோஸ்ட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஜங்கோட ஷர்ட் பண்ண ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது, ஆப்ஷனில் கை விட்டாரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கும் சொல்லிப்பாங்க இல்லையா, ஜிம்மில் வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு நான் பார்த்தலையா அந்த மாதிரி ஒரு சீப்பாக இருக்க சொல்லிப்பார் இல்லையா, டக்குன்னு ஆப்போ ஒன்று கையெடுத்துறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு உன்னோட ஓகே, உனக்கு நான் ஹஸ்பண்ட் உனக்கு வேணா சொல்கிறாங்க. நான் அவ்வளோ சீப்பான பையன் இல்லை சரியா சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் ஓகே, உங்க நல்லா கேட்டுக்கோ, அதுக்கு நான் திட்டினது மட்டும் தான் உனக்கு புரியுது தவிர நான் ஏன் திட்டினது ஒரு செகண்ட் யோசிக்கலையா சொல்கிறேன். நீ படிச்ச பையன் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு டைம் யோசிச்சு பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி எப்படி கோவப்படுறேன், எனக்கு மட்டும் உண்மையில கேரிங்லாம் வந்துச்சு, நீ எனக்கு ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபேக் மேரேஜ் ஒய்ஃப் நான் நினச்சிருந்தேனாக்கா நான் உன்னை அப்படியே கண்டுக்க மாட்டேன் ஓகே, நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்க மாட்டேன், நான் மட்டும் கோவப்பட்டுக்க மாட்டேன், தேடிக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஓகே, எனக்கு ஒரு ட்ரூ லவ் இருக்குது, எனக்கு நான் கிரேஸாக லவ் பண்ணுறேன், என் லவ் எப்படி காட்டுறது தெரியல ஜிமின் ஓகேவா. நான் லவ் பண்ணுற பர்சன் ஏன் ஒய்ஃப் என்ன மட்டும் தான் ரசிக்கணும், என்ன மட்டும் தான் பார்க்கணும், என்ன மட்டும் தான் ஃபீல் பண்ண நான் நினைக்கிறேன் ஓகே. மற்றவங்க பார்த்து அவங்க ரசிக்கிறதுனால எப்படி ஏற்றுக்க முடியும். இப்போ நீ லவ் பண்ணல ஓகே, உனக்கு அது யாராவது டச் பண்ண கூட உனக்கு ஃபீல் ஆகாது, கோவம் ஆகாது, ஜலஸ் ஆகாது. ஆனால் எனக்கு பிடிக்காது ஓகே, நான் டோட்டல் டிஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன், உன்னை யாராவது டச் பண்ண பிடிக்காது ஓகேவா, நான் கோவப்பட தான் செய்வேன், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் வந்து ஜங்க் பார்த்துருக்கேன். என்ன சொல்லிட்டு எனக்கு கோவம் வரதான் செய்யும் ஜிமின் ஓகேவா, எனக்கு ரொம்ப அந்த பிடிக்கும், உன்னை யாராவது தப்பாக பார்த்தாலும் இல்லை நீ யார்ட்ட போய் ஃப்ளட் பண்ணாலும் எனக்கு கோவம் வரதான் செய்யும். உனக்கு என்கிட்ட ஃப்ளட் பண்ணுமா, என்கிட்ட ஃப்ளட் பண்ணு ஓகே, உனக்கு ஏதாவது எனக்கு என்ன யாராவது படிக்க ஓகேவா, நான் உன்னோட ஒரு கூட சொந்தமான ஓகேவா. நான் நிறைய சொல்லிட்டாங்க, ஒரு ஹஸ்பண்டாக நான் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் டக்குங்க நான் தப்பான மீனிங் கேட்குறேன் ஓகேவா. நான் உனக்கு அதை எல்லாமே பார்த்து இருக்கேன் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே என் ஒய்ஃப்க்கு வந்து நான் பிடிக்கணும், ஏன் நான் ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன் ஓகே. மற்றபடி மற்றவங்களுக்காக நான் வந்துட்டு என் பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கல சரியா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் ரசிக்கணும், என் ஒய்ஃப் நான் ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. உனக்கு நல்லா கேட்டு ஓகே, உனக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. நான் ஐம் டோட்டலி வாஸ் ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு யூ ஆர் டோட்டலி மைண்ட், ஐம் டோட்டலி வாஸ் ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கலாம் ஓகேவா, எனக்கு என்ன வேணும்னு எடுத்துப்பேன், அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன வேணும் எடுத்துப்பேன் ஓகே, ஒன்றரை பாபிஷ் கேட்க மாட்டேன், அதே மாதிரி உனக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் ஒரு வாரம் கேட்க முடியாது, எனக்கு நான் முன்னெடுத்து ஓகேவா, உனக்கு சொந்தமான ஒரு பர்சன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னது நீ பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம், உனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் மற்றவங்க கிட்ட நீ போகிறது, மற்றவங்க
அதை பார்க்குறது மற்றவங்களுக்கு டான்ஸ் பண்ண நினைக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது சரியா. என்ன நினச்சிக்க ஓகேவா, நான் என்ன சைக்கோ நினச்சிக்க, கோல்டு ப்ரொஃபஸர் நினச்சிக்க, என்ன நினச்சிக்க ஓகே, எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்படி தான் இருப்பேன். ஜங்க் சொல்கிறாங்க எனக்கு நான் லவ் பண்ணுற பர்சனை மற்றவங்க கூட பார்க்க முடியாது ஓகேவா. நான் லவ் பண்ணுற என் ஒய்ஃபை என்னோட பர்சனை எனக்கு சொந்தமான ஒரு பர்சனை மற்றவங்க கூட எல்லாம் பார்க்க முடியாது சரியா சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுறோமோ நம்மளோட ஒய்ஃபை நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோமோ அது மற்றவங்களை பார்க்குறப்ப அதான் இப்போ ஒரு பர்சன் பேசணும்னு வச்சுக்கேன். இப்போ என்ன லவ் பண்ண வச்சுக்கேன் ஒரு பர்சன் கூட என்னால் பார்க்க முடியாது சேர்த்து சரியா எனக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஹஸ்பண்ட் எப்படி அவங்கள பார்க்கலாம் அவங்க கூட இருக்கலாம் நீட்டாக சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் இருக்கும் ஓகே. உனக்கு இருக்கா என்ன லவ் பண்ணல ஆனால் எனக்கு அப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் சொன்னா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஜிம் அமைதியாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லதான் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் கொஞ்சம் ஜிம் பார்க்குறாங்க தூங்க போகிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சரி தூங்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட வராங்க எதுவும் படம் பிளாக்கெட்டுக்கு வைப்பாங்க டே டைம் தான் ஆக்சுவலாக. அப்புறம் ஜங்க் வந்துட்டு ஜிம்ல ஹிப் கிட்ட கொஞ்சம் ஹேண்ட் வச்சு க்ளோஸாக எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து ஜிம்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி மூவ் பண்ணுறாரு ஹேண்டை ஜங்க் அந்த ஆப்ஷனை வச்சு ரப் பண்ணுறாரு. ஜங்க் ரொம்ப மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஜங்க் ஜிம்மை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஜென்டலாக சொல்கிறாங்க ஓகே. ஜங்க் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக ஹாப்பியாக இப்போ அவங்கள எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் ஜங்க்ல எல்லாமே அழகாக போயிட்டு இருக்கு. ஜிம் ரொம்ப மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ அவங்க ஜங்க் பார்க்குறாங்க ஓகேவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்க் வந்துட்டு ஜிம் அழகாக பார்த்து வைக்கிறாங்க தூங்க சொல்கிறாங்க. ஜிம் தூங்குறாங்க. இப்போ அடிக்கடி இவங்க எல்லாமே போயிட்டு இருக்கு. எனக்கு அவர் ப்ரெக்னன்சி டைமில் தான் அவருக்கு வேணும் தோணுலையா அது அவர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க லவ் ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜங்க் பார்த்து அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தோணுது ஜங்க் ஜிம் எப்படி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒரு கேர் பண்ணுறாரு. இப்போ ஜங்க் ஜிம் பேக் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காரு. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் பத்திரம் போயிட்டு சரியா சொல்கிறாங்க ஓகேம்மா சொல்கிறாங்க. இது பக்கம் ஜங்கட பார்க்குறாங்க. ஜிம் பத்திரம் போக சொல்கிறாங்க ஓகே கிளாராம்மா ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அதான் கேட்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஜங்க் ரெண்டு பேருமே காலேஜ் தான் வந்துருக்காங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் கூட ஒரு பொண்ணு பயங்கரமாக ஃப்ரெட் பண்ணி ட்ரை பண்ணிருக்கா. ஜிம்மில் பார்த்து தான் இருக்காங்க. எனக்கு ஜிம்மில் இப்போ இருக்குது போகுது ஆடிட்டோரியம் சரிக்கா லைப்ரரி இருக்காங்க. இப்போ ஜங்க் அங்கே தான் இருக்காங்க. அப்புறம் ஜங்க் வந்து ஒரு புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு லெசனுக்காக ஒரு புக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ படிச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு ஜங்க் சார் சொல்லிட்டு ஃப்ளாட் பண்ணுறா ஜங்க் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பொண்ணு அந்த ஜிம்முக்கு அது பார்க்க ரொம்ப கோவம் வருது. அவள் எப்படி வந்துட்டு ஒரு மேரேஜ் ஆன பர்சன் வந்து இந்த மாதிரி இது பண்ண முடியும் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கட்டத்தில் கோவம் தாங்க முடியல. அந்த பொண்ணு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. ஜங்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஜங்க் வந்துட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்டு பாரு. இப்போ ஜிம் ஒரு செகண்ட் மேலே கோவம் தாங்க முடியாமல் வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு அறிவிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ லைப்ரரி சாரும் பார்க்குறேன் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் மேரிட் பர்சன் ஓகேவா. எனக்கு கொஸ்டின் கேட்குறது நார்மல் கேட்கறது அது வந்து ஜங்க் சார் ஜிம் பாரு இமிடேட் பண்ணி காட்டுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. அவர் அவரும் நம்ப முடியாது நான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க பாரு ஹீஸ் மை ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு டைம் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுமா கேட்குறாங்க. அது சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி ஃப்ளட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் சரியா சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரி பர்சன் ஓகே அந்த மாதிரி பர்சன்ல ஓகேவா நான் அவரோட ஒய்ஃப் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க அது பொண்ணு பார்க்குறா அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க பாருங்க ஹீஸ் மை ஒய்ஃப் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஓகே ஐ மீன்ஸ் ஒய்ஃப் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் பாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ ஆசைப்படுறது அப்படி ஜிம் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறவங்க பொண்ணு ஒரு அந்த பொண்ணு கூட ஆக்கூட போயிடுது. சார் நான் சும்மா சார் கொஸ்டின் கேட்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு பார்வை பார்க்குறேன் அந்த பொண்ணு போயிடுறா. இப்போ ஜங்கோட திரும்பி ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிம்ல தான் ஒரு முடங்கிட்டே உட்காந்துருக்காரு. ஜங்க் இது எல்லாமே கேபின் போயிடுறாங்க. அப்போ ஜிம்ல முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்ல டோர் கொஞ்சம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பட்டு உட்காராரு சோஃபால. ஜங்க் பார்க்குறேன் பார்த்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இதுக்கு வந்து குறைச்சல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்க வந்துட்டு ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு புக்ஸ் தானே பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. நீ தானே சொல்லணும் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ உனக்கு என்ன கேட்குறாங்க. அது எனக்கு என்ன ஜிம் நினச்சி போகிறான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு ஜேகேஜி பேக்கப் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு உங்ககிட்ட மற்ற பேச பிடிக்கல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் அதான் ஏன் சொல்கிறாங்க. எனக்கு சொல்லி ஏன் சொல்கிறாங்க தெரியல ஜிம் சொல்கிறாங்க. அதில் அப்போ ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணி மாட்டேன்றாரு. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் வரக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. ஜிம் திரும்பிட்டு ஜங்க் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜங்க் என்ன பார்க்குறாங்க சார் ஜிம் போய்ட்டு ஜங்க் டேக்கில் பைட் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பைட் கொடுத்துட்றாங்க. ஜங்கும் பழைய வச்சு செகண்ட் ஐயோ சொல்லிட்டு பாருங்கட்டா ஒரு பையன் வந்துருச்சு. ஜங்குக்கு ஜிம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பைட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் இப்போ நாங்கள் நெக்கில் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஜங்க் சார் மேட்டான ஒரு பர்சன் அவங்க ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இதுக்கப்புறம் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது ஜிம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜங்க்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு எப்படி செலவு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிறார் இல்லையா. லவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தானே பாசிட்டிவாக இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு எப்படி உங்ககிட்ட பாசிட்டிவ் எல்லாம் வந்துச்சு நான் எப்படி லவ் பண்ணுறோம் அதே மாதிரி உனக்கு இப்போ வருதா. ஜங்க் பார்க்குறதுனால நீ அக்செப்ட் பண்ணிப்பேன் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் யாராவது பார்ப்பாங்க சைடு எடுப்பாங்க. அப்புறம் இருக்க ஜிம் போயிடுறாங்க. 2 குழந்தைய நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒய்ஃப் நான் இருக்கேன். அப்படி ஜிம் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம யோனிச்சு பிளிக்ஸாக சரிச்சிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ஜூன் நெக்கில் வந்து பாரு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஏன்னா அது தெரியல ஜிம் மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு ஜிம் ஜேக்கே மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு ஜிம் கொடுத்தது கொலையை சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைக் பண்ணுவோம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
வீட்டுக்கு இவங்க வந்துட்டாங்களா? இப்போ சின்ன கேட்குறாங்க. ஜங்க் என்ன நெக்கிறதா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க ஜங்க் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அது என் ஒய்ஃப் கொஞ்சம் கோவம் வந்து கழிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்க்க போயிடுது. எனக்கு ஹாலில் அத்தனை பேர் இருக்காங்க. நம்பிச்சின ஷுகா டே சொல்லி எல்லாமே இருக்காங்க. பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஆமாம் என் ஒய்ஃப் மேலே அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்கா சொல்லி நினச்சின்னு கேட்குறாங்க. ஜங்க் உட்காந்து சொல்லிட்டு அந்த மாதிரி காலேஜில் போன வேறு ஃபிட் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கல சொல்லவும் ஜிம்ல அம்மா ஜங்கோட மாற்ற மாற்றி பார்க்குறாங்க. என்ன உண்மையாக ஜிம்முக்கு தான் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ஜங்கோட பழைய மாதிரி ஆகிட்டாங்க. ஜங்கோட அம்மாலாம் ஜிம்ல அம்மா ஒன்று காமிச்சிக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டேலாம் பார்க்குறாங்க. டே உண்மையாக ஜிம் தான் பைட் பண்ணா சொல்கிறாங்க. உண்மையாக தான் பைட் பண்ணா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. பரவாயில்ல இவ்வளோ போல இருக்காங்க ஜிம்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா கோவம் வந்துச்சு அதான் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி ஆமா அவனுக்கு மேக் பண்றான்னு சொல்றாங்க. ஜங்கு டாக்டர் ஃபுட்டு மேக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார் எடுத்து பார்த்துட்டு போயிடாரு. ஜிம் பார்த்தா முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த சாப்பிட சொல்றாங்க. எனக்கு வேணாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? எனக்கு வேணாம் சொல்றாங்க. சாப்பிட சொல்றாங்க. இல்லை வேணாம் சொல்றாங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இல்லை கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகேவா எதிர்த்து சொல்றாங்க. எதிர்க்கிறாங்க. ஜங்கு தாங்க சொல்லிட்டு ஒரு ஸ்கார்ஃப் போட்டுவிட்டாங்க. போட்டு போக சொல்லிட்டு என்ன செல்லுன்னு இருக்க வெளில சொல்லிட்டு நாங்கள் பார்த்து வச்சுக்கிறாங்க. படமா அவங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அதுமா சும்மா வெளில கூட்டிட்டு போக சொல்றாங்க. எப்போ ஜிம் நாங்கள் வரவா ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. நாங்கள் வரவா சொல்கிறாங்க. அப்படி இவங்க பார்க்குறாங்க. இல்லை கிராண்ட் நீங்கள் இருக்க வீட்டில் சரி அவங்க போய்ட்டு வரலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் மட்டும் போகிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கு தான் போயிருக்காங்க. ஜிம் எதுவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு இப்போலாம் இவனை ரொம்ப பிடிக்குது. பயமாக இருக்குது. எப்படி குழந்தை பண்ண விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அப்போது அவன் எப்படி இருப்பான்? அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவன் நம்மளுக்கு இதில் இல்லை ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் தானே ஹர்ட் பண்ணான். அவன் தான் ஃபஸ்ட் தப்பாக பேசினான். அப்புறம் அவனே நல்லா பார்த்துக்கிறான். என்ன பண்ணிட்டோம் ஜிம்முக்கு போய் அழகு வருது. ஜங்கு பார்க்குறீங்கன்னா அஜய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜங்கு போய் பார்த்துருங்க. சரி ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்கு என்னாக்கா ஜிம்மில் அவ்வளோ கேரங்க இருக்காங்க. ஜிம்முக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கள்ட்ட எப்படி போக போகிறேன் எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சு லவ் வர ஆரம்பிச்சு. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்களா. அம்மா ஹர்ட் பண்ணக்கூடாது பாவம். அம்மா பாவம் சரியா அம்மா அப்பா கூட சொல்லிட்டு போச்சு கேட்கலாம். சரியா அம்மா கண்டிப்பாக ஜங்கு பிடிக்காது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னா ஜங்குக்கு சொல்லி என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்ல நமக்கு அழகாக ரிவில் ஆயிடுச்சு. இப்போது அழகாக இருக்க பார்க்கறதுக்கு எது சொல்கிறாங்க. எனக்கு 4th month ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை ட்ரிபிள் பை பண்ணுறாங்க. சீக்கிரமே நமக்கு ரிவில் ஆகிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஷர்ட்லாம் பார்த்தல சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஷாப்பிங் போய்ட்டு வாங்கிட்டு வர சரியாக சொல்கிறாங்க. நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ சொல்லி ஜங்கு ஒரு ஷர்ட்டை கொடுக்குறாங்க. ஜிம்ல ஜங்கு ஒரு ஷர்ட்டை ஒயிட் கலர் லாங் ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜங்கு ஜிம்ல ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலரில் வந்துருச்சா குட்டியும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா ட்ரெஸ் வாங்க போயிட்டாரு. இவர் கீழே இறங்கி வரவே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டமக் ரிவிலாக இருந்து பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம தான் யாரோட கண்ணால் பட்டுமோ சொல்லிட்டு டக்கு எஞ்சி போயிட்டாங்க. எஞ்சி போயிட்டு அவரோட ஸ்டமக் மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு வெஸ்ட் போட்டு வைக்கிறாங்க. ஜிம்ல நெக்கிட்ட ஜிம் அம்மா கூட டக்குன்னு தோணல. ஜங்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை வைக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ பாசம் வச்சிருக்கா பாரு என் பையன் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா தான் வந்துட்டு ஏன்னா வீட்டில் உள்ளவங்க கூட டக்குன்னு சம்டைம்ஸ் கண்டுபட்டக்கூட சொல்லிட்டு அதை வச்சுட்டு விடுறாங்க. அம்மா பசு கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஷர்ட்லாம் 10ல் மாசிட்டாங்க. ஷாப்பிங் போகலாமே. இல்லைம்மா ஜங்கு போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சின்ன பார்க்குறாங்க. ஜிம்னா அவனுக்கு நடக்க முடியுதா சொல்கிறாங்க. இவர் 3rd floorல இருக்குது. பேசாம கீழ் ரூமில் சேஞ்ச் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. அம்மா இங்கே உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா ரொம்ப நல்லவங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. இது என்னோட ஃபேமிலி சொல்லிட்டு அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே சாராக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. காலை கட்ட சொல்கிறாங்க. காலை கட்ட சொல்லி ஜிம் இப்போ காலேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு அவர் ஸ்டமக் ரிவியூ ஆனது காலேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்க ஜிம் வந்து காலை பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா ஒரு பாத்டப்பில் ஒரு சின்ன குட்டியோட ஒரு டப்பு இருக்குது. அதில் பாம் வாட்டர் வச்சுருக்காங்க. காலை வச்சுருக்காங்க. ஜிம்மு காலை வைக்கிறாங்க. கால் வீங்கி இருக்காங்க. அழகாக பிடிச்சி விட்டுறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. பரவாயில்ல நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அமைதியாக ஜங்கு அழகாக ஜிம்மில் காலெலாம் தண்ணில் வச்சுட்டு அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலை. இப்போ நம்ம ஜங்கு நம்ம ஜிம்ல அம்மா அதெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. காலை கூட சொல்லிட்டு அழகாக ஒரு ஒயிட்டாக வச்சு தொடச்சி விடுறாங்க. சரி ஓகே காலை எடுத்துகிட்டு சொல்லிட்டு ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு கூட தனியாக ஊற்றிட்டு அப்படி உட்காடுறாங்க. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப கேர் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நைட்டில் தான் ஜிம் தூங்கும்போது ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கும்போது டேப் பண்ணி தருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு டேஸஸ். ட்ரெஸ்ஸஸ் போக போக ஜிம்முக்கு ஜங்க் பண்ண ரொம்ப லவ் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு சிம்பிளாக இப்படி பண்ணார் இல்லையா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டது அதெல்லாம் நினச்சி பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் ஒன் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்லி என்ன சொல்கிறாங்க. நீ பாஸ்போர்ட் எடுத்து வச்சா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு என்னோட போயிருக்கணும்னு தோணுச்சு. என் கூடவே இருக்கணும். நீ எடுத்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னை நான் லவ் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இவன் உன்னோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகிருந்துச்சு. கரையெல்லாம் மிஸ் ஆகிட்டு காணாமல் கிடைக்கலனாக்கா நானே அதை அப்ளை பண்ணியிருப்பேன். நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி நானும் பண்ணியிருப்பேன். ஆனால் சரி என்கிட்ட தானே இருக்குது. என் கூடவே இருக்கணும். லவ் புரிஞ்சுக்கட்டுமே. அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். அது தப்பா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க.
நீ ஏன் இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கல சொல்றாங்க. அப்படியே எனக்கு கேட்ட சொல்றாங்க. ஏன்னா லவ் பண்றேன், ட்ரூ லவ் எங்க இருக்கும் அங்கே தானே கோவம் வரும், அவங்க தான் பாசிட்டிவாகவும் சொல்றாங்க. என் ஒய்ஃப் இன்னொரு பர்சன் போய் ஃப்ளட் பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சொல்றாங்க. கேட்குறாங்க ஜங்கு திரும்ப அமைதியா இருக்காங்க சொல்றாங்க. இப்படிதான் ஓகேவா, எனக்கு லவ் இப்படிதான் காட்ட தெரியும் ஜங்கு சொல்றாங்க. நீ யாருனாலும் பேசுறாலும் பண்ண பார்த்துட்டுலாம் அப்படியே இருக்க மாட்டேன் ஓகேவா, நீ ஃப்ரீடமா இருக்கலாம், எங்க போனாலும் கேட்டா கூப்பிட்டு போவோம் ஓகேவா, ஆனால் அதுக்காக மற்றவங்களுக்கு பேசலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஜங்கு சொல்றாங்க. எனக்கு பாசிட்டிவ் ஆகும் ஜங்கு சொல்றாங்க. எனக்கானது எனக்கு மட்டும்தான், மற்றவங்க டச் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, ரசிக்க கூடாது ஜங்கு சொல்றாங்க. சும்மா அமைதியா இருக்காங்க, எதுவும் சரியில்லை. எதுக்கு இதெல்லாம் கேட்டா சொல்றாங்க. நான் ஒன்றும் கேட்கல, ஜிம்ல படுத்துக்கிறாங்க. ஜங்கு பக்கத்துல ஹாக் பண்றாங்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனை, அவன் மனசுக்கு சொல்லலா சொல்றாங்க. இப்போ ஜிம்ல பார்த்து ஆல்மோஸ்ட் ஜிம் 8 months ப்ரெக்னன்ஸா இருக்காங்க ஓகேவா. ஜிம் பயங்கரமா இருக்காங்க. ஜிம் பக்கத்து பாரு எதுக்கு நடந்துட்டு இருக்கா சொல்றாங்க. எனக்கு தெரியல. அப்போ ஜிம் சொல்றாங்க எனக்கு எதுக்கு அழகா சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஜிம் நடந்துட்டு இருக்காங்க, அவர் புரியுது, அவர் லவ் பண்றாரு, சொல்ல பயப்படுறாரு, அவங்க அப்பா மாதிரி நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கல் சொல்ல. அவங்க பாரு உள்ள அழகா சரியா சொல்றாங்க. பேபிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும், அங்கே அழகா சரியா சொல்றாங்க. ஜிம்ல அமைதியாக இருங்க. பட் அழகா பார்த்துட்டு ஃபைனலா இன்னைக்கு நம்ம ஜிம்லுக்கு பேபிஸ்க்கும் பறக்குறாங்கடா ஓகேவா. ஜிம்லுக்கு ரெண்டு பேர் அட்டும் பாய் அதர் ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி பிறந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தாண்ட பேபி 2 பேர் அழகா ஹோல்ட் பண்றாங்க. 2 பேபி 2 ஹேண்ட் வச்சிருக்காங்க. வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம்ல அப்போ வந்துட்டு பார்க்குறாங்க ஜிம்லுக்கு பேபி பிறகு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஃபேமிலி டோட்டலி ஹாப்பி. ஃபைனல் பேபிஸ் வந்து காமிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம் அப்பா ஆளுக்கு ஒரு பேபி வாங்குறாங்க. இவங்க 2 பேர் ஆளுக்கு ஒரு பேபி வாங்குறது இவங்க பார்க்குறாங்க. ஒரு வேலை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. 2 பேர் பார்த்துருக்காங்க, பயப்படுறாங்க. எல்லாரும் ஒரே பேபியா ஒன்றா இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜவ் கேட்குறாங்க. ஆண்டியை சொல்கிறாங்க அவங்க ஜிம் நம்ம பார்க்குற என்னப்பா சொல்லிட்டு பாருங்க ஆண்டி ஜிம்னு செக் ஒன்றாவே இருக்கட்டும் சார், பெண்ணுக்கு ஒன்றாவே இருக்கட்டும் அடி பிரிச்சிடாதீங்க ஆண்டி சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்டி 1 hour கூட பிரிச்சு அதுங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் யார் சொன்ன போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லி சொல்கிறாங்க. அது ஜிம்லேட்டு வந்து கேட்கணும். இப்போ ஜிம்லேட்டு கேட்கணும். அம்மா எனக்கு ஜெக்கி பிடிச்சிருக்கு, நானும் ஜெக்கி பேபிஸ் 3 பேர் ஒன்றா இருக்கணும்னு கேட்டால் மட்டும் தான் நான் சொல்கிறேன். நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கணும் ஆசைப்பட்டால் மட்டும்தான் நான் வந்து பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அவனுக்கு என்ன வேணும்ட்டு கேட்பான், அதே மாதிரி நீ கேட்கணும் ஓகேவா. அது நான் வந்துட்டு அவன் முடிவு எடுக்கணும் ஓகேவா. அவன் லெவலில் ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கிறது கேட்டுருவான். அப்போ இது லெவலில் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா இல்லாட்டி சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் ஓகே, வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஆளுக்கு பேபிச்சு கொஞ்சம் இருக்காங்க. ஜிம் ஐசோ பண்ணுறதுக்கு ஜங்கு பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஃபைனல் 1 week ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஜங்கு ஜிம் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க மா சொல்கிறாங்க போகலாமா சொல்கிறாங்க. எங்கம்மா சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க 2 குழந்தைங்க இருக்காங்க ஓகேவா. ஒன்று ஜோனா, ஒன்று மின்னு ஓகேவா. உனக்கு யார் வேணும்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா யார் உனக்கு வேணும், ஜோனா வேணுமா மின் வேணுமா கேட்குறாங்க. அத்தையை சொல்கிறாங்க சொல்லுப்பா உனக்கு யார் வேணும்னு சொல்கிறாங்க. மின் எடுத்துக்கிற மாஸ்டர் மின் எடுத்துக்கிறேன் அம்மா சொல்கிறாங்க. மின் எடுத்துக்கிற ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் கன்ஃபர்ட் எஸ் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் 2 குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஜிம்னா அப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. சாரி ஓகேவா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிக்காது சரியா, கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் சரியா, சீக்கிரம் வந்து பார்க்குறேன், யாருக்கும் தெரியாமல் கூட வந்து பார்த்துருவோம் சரியா, நீ தப்படுத்துக்காத, நான் இப்போதைக்கு போகிறேன் ஓகே. அம்மா ரொம்ப பாவம், அப்பா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, நிறைய லவ் கார் கொடுத்துருக்காங்க ஓகேவா. எனக்கு அப்பா கூட ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் பண்ண ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக் நடந்து கஷ்டமாக இருக்குது சரியா. ஐம் சாரி மீனா ஜோனா ஜிம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல போய் பார்க்குறாங்க. ஓகேப்பா லக்கேஜ் ரெடி இருக்கு போகலாமா சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல எழுந்திருக்கும் போது அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டு ஜிம் டக்குனு போய் தூக்குறாங்க. இங்கே பாரு ஜோனா ஒன்றும் இல்லை ஜோனா அப்படி சொல்லிட்டு ஜிம் தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஜம் போயிட்டு வாங்குறாங்க, கூட சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு சரி ஓகே சார் அப்படி மூவ் பண்ணுறாங்க. ரொம்ப விட்டு ஜிம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வீட்டை விட்டு வெளில வராங்க. இவங்களாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம போகலாமா கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜிம் நம்ம பக்கம் என்னப்பா சொல்லிட்டு அதுமா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. லட்சுமிதான் அம்மா அது சொல்கிறாங்க சொல்லுப்பா என்ன வேணுமா போகலாமா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க பாரு ஜம் கூட சைன் வாங்கிட்டேன் ஓகேவா, அவன் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிட்டா சரியா சொல்கிறாங்க. கோர்ட்டுனா போக தேவையில்லை, எல்லாமே சுமத்தான் முடிஞ்சு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு திங்ஸ் பார்த்து வச்சுட்டியா கேட்குறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஜங்குக்கு ஜீவனா வேணுமா சொல்கிறாங்க. இப்போ இப்போ அம்மா பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கு ஜீவனா வேணுமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா பார்க்குறாங்க. ஏன் பாப்பா கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிற ஜிம் என்ன அவன் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாலும் எல்லாமே லவ்ல தான் பண்ணாங்களா சரியா, எனக்கு அப்போ புரியலம்மா எனக்கு அவன் நான் வேற மாதிரி இருந்திருக்கேன். இப்போ 10 months டோட்டலாக வேற மாதிரி இருக்கம்மா. எனக்கு லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறிடுச்சு. நான் இப்போ கிளப்பில் போவேன், இன்னைக்கு இப்போ டோட்டலாக மாறிட்டேன். எனக்கு அதில் பார்க்க கிளப்புக்கு போகணும் தோண மாட்டேங்குது, எனக்கு என்ஜாய் பண்ண தோணவே இல்லை சரி. என் லைஃப்பில் ஃபேமிலி தான் தோணுதுமா. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு செகண்ட் எனக்கு அவரும் பிடிச்சிருக்கு.
பிடிச்சிருக்குமா, அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பா, எனக்கு அவன் எல்லாம் சரிமா பிடிச்சிருக்கான், கோவமாக இருந்தாலும் இவ்வளோ பாசமாக தான் இருக்கான், சாப்பிட பேசாலும் பாசமாக இருக்கா, ஆனால் அவன் மேலே எப்போ ஃபேக்காக்கா அளவு காட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறாங்க சொல்கிறாங்க, எனக்கு 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 நான் ஹஸ்பண்ட் வேணுமா சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, அதுமா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் கொஞ்சம் இருக்கிற ஜிம்மிட்ட வந்து ரிங்க போட்டு விட்ருப்பாங்க, ஜிம்மு கட்டி வச்சு வந்துடுங்க ரிட்டன் ஜிம்மில் ஜங்க் வந்து ஜிம்முக்கு போட்டு விட்ருப்பாங்க. பார்த்துங்க அதுமா எனக்கு அவர் வேணுமா, இஸ் மை ஹஸ்பண்ட். அப்புறம் எனக்கு 2 குழந்தை கூட ஒன்றா இருக்கணுமா, அவங்க பிரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க பாவம் என்ன சொல்கிறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஸோ உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், உன் குழந்தை வேணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இந்த அப்படியே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படிப்பா ஓகேவா, எனக்கு போய் ஹாப்பியாக சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நீங்களும் வேணும்மா, எனக்கு அவங்களும் வேணும் ஜிம்னு அழகிறாங்க. இப்போது ஜிம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கிளாரை பார்க்குறாங்க. பாரு போதும் சொல்கிறேன், எனக்கு என் பையனை அழ வைக்கிறா கேட்குறாங்க. ஒன்றா பார்க்குறேன் சொல்கிறேன், எனக்கு என் பையனை அழ வச்சுட்டு கேட்ட போகிறது சொல்கிறாங்க. ஜங்கு அம்மா வராங்க. ஜிம்மின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கிளார் அம்மா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கும் வேணும், ஜானாவும் வேணும், எனக்கு மின்மேனுமே வேணுமா, எல்லாருமே வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜங்குலம் பார்க்குறாங்க. அப்படி இருக்காங்க அப்படி இருக்கு அழகாக சொல்கிறாங்க. ஆனால் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுவா கேட்குறாங்க. அம்மாவுக்கு பிடிக்காதுல ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஓகே பிடிக்கலாம் பரவாயில்ல போட்டோ சொல்கிறாங்க. இல்லை அம்மா ஆர்டர் கொடுத்து, அம்மா ரொம்ப பாவம், அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு, அவங்க கிட்ட நிறைய ஆர்டர் இருக்காங்க, அம்மா சஃபர் ஆகக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்னுடைய சாமான்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்க, அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா ஜங்குலம்மா பார்க்குறாங்க. இப்போ சொன்னது ப்ராப்ளம் வர சொல்கிறாங்க. பாரு அவளுக்கு இந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு இந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்குது, அவள் யார் தெரியுமா சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் எல்லாம் சொல்லலை, அவங்க யாருனாக்கா இந்த வீட்டோட பிரின்சஸ் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டோட பிரின்சஸ் ஓகேவா சொல்கிறாங்க. பிரின்சஸா சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா, அதாவது நிஜம் நாங்கள் இருக்காங்களா, ஆமாம் அவங்களுடைய சிஸ்டர் தான் அவங்க சரியா சொல்கிறாங்க. கிளாரம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க சிஸ்டர் தான் அவங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. பாயா சரி கூப்பிட்றாங்க. அது சொல்கிறாங்க பா சரி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. பேபியோட இப்போ ஜம்கட அம்மா நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜூன் பிக் எடுக்கிறாங்க காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அது ஃபேமிலி பிக்கு. அந்த பிக்கில் தான் நம்ம ஜங்கூட அம்மாவும் நம்ஜூட அம்மாவும் பக்கத்து வந்துருப்பாங்க. அது நம்ம ஜிம்ல அம்மாவும் நம்ம ஜங்கூட அம்மாவும் பக்கத்து இருப்பாங்க. இதே சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோட இயர் பார்க்குறாங்க. அந்த இயர்ஸ் பார்த்தா ஜிம்முக்கு போகிறாங்க. அப்படி ஜிம் பிறக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்த இயர் ஓகேவா, அப்படி பிறக்கல ஓகேவா, பட் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. 1 இயர் ஆமாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஓகேவா, யார் நினச்சவங்க அங்கிள் ஜியோனோட தங்கச்சி சிஸ்டர் தான் உங்கள் அம்மா ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உங்களோட ஆமாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகேவா, அவனோட அப்பா இருக்கார்ல அவரும் அவரோட அங்கிள் ரொம்ப பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மோட அம்மா ஜங்கோட அம்மா லைஃப்பில் நடந்துருன்னு சொல்கிறாங்க. கிளாரம்மா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியலப்பா, சின்ன வயசுல நடந்த விஷயம் சரியா சொல்கிறாங்க. எனக்கும் சின்ன ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அவனுக்கு நல்லா தெரியல, சின்ன வயசுல அவன் புள்ளி பண்ணுவான், இவன் டேஜ் இருக்கா நம்பிட்டு மட்டும் தான் அவனுக்கு பத்திரம் பார்த்துப்பாங்க, அவன் எப்போ புள்ளி பண்ணுவான், அவனுக்கு எப்போ வந்துட்டு வந்து பாசிட்டிவ் ஜலஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்புறம் ஜலஸ் வேற இப்போ இருக்கு ஜலஸ் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் ஜலஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு குட்டி குழந்தை கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டு அவனை விட்டுட்டு கூட கொஞ்சம் சொல்லிட்டு இப்போ வந்து பாசிட்டிவ் வந்துட்டு நீ அவனோட ஒய்ஃப் அவங்க கூட மட்டுமே இருக்கணும்னு அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஜங்கு ரொம்ப சொல்கிறாங்க. ஜங்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களோட மாமா சரி நம்ஜுலாம் உனக்கு ஹேங் கிடையாது, உனக்கு மாமா நம்ஜு சுகா ஜேவப்பு சட்டஸ்டுவா அப்படியெல்லாம் உனக்கு மாமா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு கிளாராமா ஓகேவாங்க வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அந்த கூட ரூம் ஃபுல்லாகவே ஜிம்மில் திங்ஸ் மட்டும் தான். அது ஜிம்மில் அம்மாவும் ஜங்கோட அம்மாவும் ஜிம்மில் ஜங்கோட அம்மா எடுத்து பிக்சர் மட்டும் தான். இது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ நான் எடுத்து பிக்சர் ஓகேவா சொல்கிறாங்க. இது நானா சொல்கிறேன். ஆமாம் நீ தான் சொல்கிறாங்க. இதை சொல்கிறேன். இது வந்து உன்னோட 1 இயர் ஃபோட்டோ இருக்கு, 2 இயர்ஸ் ஃபோட்டோ 3 இயர்ஸ் ஃபோட்டோ அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் விட்டு போயிட்டு ஓகேவா 3 இயர்ஸ் வரைக்கும் நான் ரொம்ப அழகாக பார்த்துட்டேன். நீ வந்து 7 மந்த் பேபி தான் கூட அந்த சரியா சொல்கிறாங்க. எனக்கு என் ஹேண்டை பிடிச்சிப்பேன், என்கிட்ட நிறைய பேசுவேன், என்கிட்ட நிறைய கேட்பேன், இவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்மளோட பாண்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஒரு மேலே வீடியோ வச்சிருக்கேன் இப்பவும் சரி அப்பவும் சரி. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க ஜிம்முக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் உங்களோட ஃபேமிலி ஓகேவா, இந்த வீட்டோட குழந்தை அப்படி சொல்கிறாங்க, இந்த வீட்டோட செல்ல குழந்தை நீ தான் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா உங்களை தான் அந்த மாதிரி கட்டிட்டாங்க, நீ இந்த மாதிரி ஆனது அதனால தான் அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க ஓகே ஃபாரின் இத்தனை வருஷமா அம்மா வந்து தெரிஞ்சதுக்கு ரீசன் இதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. என்னமா சொல்கிறீங்க, இது காமெடி தாங்க. ஜங்கோட அம்மா கொஞ்சிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜங்குக்கு சொல்லிட்டு ஜங்கோட ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஓகேவா, நம்மளை போஸ்ட் பண்ணி வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அவன் லவ் பண்ணுற விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் போ சொல்கிறாங்க. நான் சரி நீ போடா சரி என் வீடு தான் ஓகேவா, நான் எங்கேயும் போடல, நான் ஜிம்மோட ப்ளே பண்ண வைக்க போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ப்ளே பண்ணிங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் டக்குன்னு பேபியோட மேலே போகிறாங்க. பார்த்து போக சொல்கிறாங்க. ஜிம்மின் பேபியோட மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்கா ஜங்க் வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பேபி கழிச்சு பார்த்தியா அம்மா பார்த்தியா ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே போய் வந்துடுவான் சரியா கொஞ்சம் டேஸ் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். வந்துடுவான் அவனுக்கு இருக்க முடியாது டேஸ் ஓகேவா. ஜங்க்
பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறாங்க, நீ தான் சின்ன வயசுல பில்டி பண்ணியா, நீ தான் குக்கியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி கொடுக்கு மாதிரி எடுத்தாங்க. அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது சாரிடா வைக்கும். அந்த டைம் கேட்குறது தெரியலடா வைக்கும். சாரிடா ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே சொல்கிறாங்க, உண்மையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ மட்டும் எனக்கு எல்லாமே ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். இது எதனால் சொல்கிறேன், எனக்கு தெரியல சார். இந்த வீட்டில் இந்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக, இந்த வீடு அழகாக இருந்துச்சு. இந்த வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் இந்த வீட்டு எல்லாமே மாறிச்சு தெரியுமா. அந்த வீடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்போ அந்த வீட்டுக்கு வருவேன், எப்போ ரிட்டன் வருவது தோணும். அம்மா அப்படின்ட்டு அம்மா இப்போ பேக் டு ஹாப்பியாக ஆவாங்க. நீ எப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரணும் எதிர்பார்த்துட்டு பண்ணி வரவே இல்லை. உன்னை பார்த்துக்கப்புறம் விட்டுக்கூடாதுன்னு சொல்லி சரியா அவனை பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பார்த்துக்கப்புறம் விட்டுறாங்க. நம்மள ரொம்ப டீப்பாக பறக்குது. எனக்கு மட்டும் தான் முடிவு பண்ணிட்டேன். அது இவ்வளோ சரியாமல் சாட்டை மன்னிச்சு போய்க்கு ஹார்ட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு மட்டும் தான் இருக்கணும் சொல்ல மாதிரி நினைக்கிறேன்டா. உனக்கு கிளப்புக்கு போகணுமா போகலாம், ஓகேவா, கண்டிப்பாக கிளப்புக்கு போகலாம். எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ கூட வர சரியா. ஆனால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நம்ம வந்துட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா, நம்ம பக்கத்துக்கு நீ இப்போ ஓகேவா ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன், கிளப்புக்கு எங்கேயும் நான் போக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு. ஆமாம், அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நல்ல லைஃபே இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குங்க. இத்தனை பேர் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, எல்லா யங்ஸு என்ன சொல்கிறாங்க பாரு. நம்பியும் சுகர் டே அவங்க 3 பேரோட ஃபேவரட் நீ தான் தெரியுமா. நான் அவங்களோட ஓன் பண்ணுறதுனாலும் அவங்களுக்கு எல்லாரும் பிடிச்சது ஒன்று தான். எனக்கு ஒன்று யாருக்கு தான் பிடிக்காது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிறது. சின்ன வயசில் அவங்களாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நீ அப்படி தான், நீ நம்ம எனக்கே ரொம்ப க்யூட்டாக பாசமாக தான் இருந்தேன். எனக்கு தான் போகணும் சரி ரொம்ப பாசம். அந்த டைமில் நான் எருமட்டியில் கொஞ்சம் இருந்தாங்க. சாதாரண நீ வந்துட்டியா, எனக்கு ஒன்றும் கொஞ்சம் எனக்கு ஒரு பாசிட்டிவாகிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட அம்மாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவாகிட்டு அதனால தான் நான் புஷ் பண்ணுவேன். நான் சொல்கிறாங்க இப்போ ஜிம் யோசிக்கிறாங்க. இல்லை, யாராலுமே மேக்ஸிமம் அப்படியே இருப்பாங்க. 2 செகண்ட் வரப்போ ஃபஸ்ட் பேபி இன்செக்யூர் ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவர் வந்து இன்னொரு வீட்டில் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே யோசிப்பாரு. அது சொல்கிறாங்க எனக்கு கொரிய ஜம்கா நீ அதனால மாமா எனக்கு அதனால கொஞ்சம் பாசிட்டிவாகிட்டா என்ன கொஞ்சம் கூட அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி பாசிட்டிவ். அதனால தான் நம்ம புஷ் பண்ணா. நீ ரொம்ப கூட கூப்பிட குக்கி அப்படி கூப்பிடுவா அப்ளை பண்ணலாமான்னு கேட்பா. நீ பேசுறது அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. எனக்கு நீ இந்த வீட்டு கூட நான் இந்த வீட்டு நீ போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பேன். நான் ஒன்றே எதிர்பார்த்துட்டு வருவியா, ஒன்றே வீட்டுக்குள்ளே வருவியா, அம்மான்ட்டு பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அம்மா பேச மாட்டாங்க, நம்ம ஜெமிச்சுவாட்டே இல்லை, அவங்க எல்லாமே திட்டுவாங்க. இல்லை எனக்கு அப்போ அவங்க திட்டுறதுலாம் ஒரு விஷயம் தெரியல. நீ வரலன்னு அப்போ தான் ஃபீல் ஆனிச்சு. நீ வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு டைம் ரொம்ப க்யூட்டாக ஓடி வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்றதால ஏற்றுக்க முடியல, நீ எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். மற்றவங்க கூட ஒன்றை நீ வருவேன்னு நினச்சாங்கன்னு நான் தான் நீ வந்தே ஆகணும், ஒன்றை எங்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கும் தான் எனக்குள்ள லவ்வே வந்துச்சு சொல்கிறாங்க. நீ இதை பார்க்குற முடியாது, நம்ம பார்க்குறவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு நீ எப்படி இருந்தாலும் சரி சொல்லிட்டு கவலையில் நான் வந்துட்டு நான் ஒன்று தான் மேட்ச் பண்ணிக்கணும், தான் லவ் பண்ணணும்னு சொல்லி அப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யாராவது என்கிட்ட லவ் சொல்கிறதுனாலே ஞாபகம் தான் வரும். நான் ஒன்று தான் நினச்சி பார்ப்பேன். இல்லை என் ஜிமின் மட்டும்தான் எனக்கு அப்படி சொல்லி அப்படியே முடிவு பண்ணிட்டு தெரியுமா. நீ எங்கே இருப்ப, என்னமா இருப்ப, எப்படி இருக்கா சொல்லி யோசிச்சிட்டே இருப்பேன் தெரியுமா. நான் ஒன்று நினைக்காது நாளே கிடையாது ஜங்கு சொல்கிறாங்க. அம்மா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. யாராமா மாமா சொல்கிறாங்க சின்ன வயசில் அம்மாவோட உன்னோட பாண்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் அதை பிரிச்சுட்டேன். ஐம் சாரி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு ஏன் சொல்கிறாங்க, அந்த வயசில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவாக. நான் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாகிட்டேன். அன்றைக்கி அவனை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறதா, நான் சும்மா ஒன்று ப்ளே பண்ணேன். டோர் லாக் பண்ணி இப்போ வந்து கத்திட்டு பண்ணி கூப்பிட்டே இருப்பேன். ஜங்கா ஓப்பன் பண்ணி அப்படி சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணது ட்ரை பண்ணேன். ஆனால் டோர் எப்படி லாக் ஆகிடுச்சு சொல்லிட்டு அது அவுட் சைட்லேருந்து லாக் ஆகிடுச்சு. இன்சைட் லாக்கே இருந்துச்சு, அவுட் சைடு லாக் ஆகிடுச்சு. சரி எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஒன்று வேணும் ஹார்ட் பண்ண முடியல. நீ மழையில் பயந்துட்டப்போ உன்னோட நான் ரொம்ப பயந்துடா, நீ பயப்படுன்னு சொல்லிட்டு நான் அப்போல்லாம் விட்டு கொடுக்க நினைக்கலடா. எனக்கு ஒரு பிடிக்கும். அதனால ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நீ ஒன்று கேர் பண்ணுறாங்க, என்னோட பிளேஸ் நீ வந்து பிடிச்சிட்டேன்னு நினச்சிது. ஆனால் அப்படி பண்ணிட்டேனே தவிர மற்றபடி நான் வந்து ஒன்று ஹார்ட் பண்ண நினைக்கிறேன். சும்மா ப்ளே பண்ணேன், எப்போ ப்ளே பண்ணேன் அப்படி தான் ப்ளே பண்ணேன். இன்ட்ரெஸ்டாக ஹார்ட் பண்ண நினச்சது இல்லை. ஜாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. திரும்ப அதான் சொல்கிறாங்க. அப்படி பண்ணவே மாட்டேன் சின்ன வயசு சரியா. ஆனால் இப்போலாம் அப்படி கேட்டுச்சிருக்கேன். உன்னை எப்படி வச்சுக்கோ சரி ஒன்று லைட்டாக ஹக் பண்ணிப்பேன். ஜாங்க லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பரேச்சி ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம 2 குழந்தைங்க இருக்காங்க பார்த்தியா அப்படி ஜாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ விட்டு போகணும்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. ஏன்னா என் அத்தை ஒன்று ரொம்ப ஒரு சேவ் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சரியா. என் அத்தை வந்து கேட்டாங்க சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு என் மனசு தோணுச்சு. இல்லை என் ஜிமிக்கு பிடிக்கும். இந்த 10 months நம்ம எல்லாமே பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக விட்டு போக மாட்டேன். டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணால் கூட கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் லவ் ஒரு டிவோர்ஸ் பேப்பர் ஒரு விஷயமா அப்படி ஜங்கு கேட்குறாங்க. என்ன சார் டிவோர்ஸ் பேப்பர் ஒரு விஷயமா என்ன என்கிட்ட வந்துடும் இப்போ நம்பிக்கை சரியா குழந்தை கூட ரிட்டன் வருவேன் அப்படி தானே. பட் நான் நினச்சேன் நீ சீக்கிரமே கிட்ட வந்துடும் சொல்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் நினைச்சேன் கூட பார்க்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னால் விட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் கூட போக முடியல. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க போக முடியாது சரியா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே ஜங்கு சொல்கிறாங்க. 2 குழந்தைங்களோட என் கூட தான் இருக்கணும். 2 குழந்தைங்களோட ஒன்றா தான் பார்த்து நினைக்கிறேன் சார். எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க.
இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் இப்படி நான் ஹர்ட் பண்ண ஜிமின் அடிக்கிறாங்க. ஜம்கா சாரிங்க பாரு, எனக்கு நீ கூடவே இருக்க ஆசையாக இருக்கலாம், நம்மள அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா, அவ்வளோ அப்சன், அவ்வளோ லவ்வோட இருக்க, என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன் ஜம்கா இதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் ஜலமே. ஜம்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஜம்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜம்குக்கா சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜம்கு பார்க்குறாங்க. குழந்தைங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு இப்போ இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க கையில் வயசு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்க 2 பேரும் ஜம்கு வந்து பெட்டில் வச்சுட்டு நம்ம ஜம்கு ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜம்கு வந்து ஜிம்மி பெட்டில் உட்காந்து நீட் பண்ணுறாங்க. பாரு ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்க கூட தான் சரியாக நோட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிராண்ட் வெட்டிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. கிராண்ட் வெட்டிங் அவங்க கிராண்ட் வெட்டிங் எனக்கு அங்கிள் ஆண்டி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்களோட மேரேஜை. எனக்கு நீ ஒரே பையன் இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் மேரேஜ் எப்படி அதனால் அவங்க பிளஸிங் சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாமா ஜம் கேட்குறாங்க. ஜம்கா நீ நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கிறா சொல்கிறாங்க. அப்படி வேறு யாரை பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சிவா என்கிட்ட மேரேஜ் ஆகலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சிவா எங்க தான் செகண்ட் பையன், ஆனால் மேரேஜ் ஆகலை. ஃபஸ்ட் நம்ம ஜூனியாக மேரேஜ் ஆகிட்டு, செகண்ட் நம்ம சுகாவுக்கு மேரேஜ் ஆகலை, தேர்ட் நம்ம டேக்கு கூட மேரேஜ் ஆகிட்டு. ஆனால் பாரு நம்ம சுகா பாவம் இல்லையா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெளில எல்லாரும் நின்றுருக்காங்க. நம்ம அவங்க டோட்டல் ஃபேமிலி நின்றுருக்கு. சுகா பார்க்குறாங்க. பார்த்து எங்கள் மூச்சு தான் எதுக்காகவும் யாருக்கும் மாறவே மாட்டேன். அப்படி இருக்கும் பாரு அவனோட கை நாட்டு இருந்து நான் வந்துட்டு இப்படி நாங்கள் நேச்சுரலாகவே நமக்கு அது இருக்குது. அவன் பிறக்கும்போது இப்படி பிறந்த ஒரு குழந்தைனால அந்த இது அப்படி இருக்கு பாருங்களா சொல்கிறாங்க. என்ன தான் ஃபாரின் கூட்டிட்டு போனாலும் எப்படி அவனை மாடனை வளர்த்தாலும் அவனோட நேச்சுரலாக மட்டும் போக சொல்லிட்டு நமக்கு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவன் நம்ம பார்க்குறாங்க. உண்மைதான் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க என்ன பற்றி யோசிக்கிறான் பற்றி மோச்சி எப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாம் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சிவா எங்கள் பாவம் அவருக்கு மேரேஜ் ஆகும்ல ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வீட்டில் பேசணும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு நம்ம சின்ன பசங்க நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க வராமல் அவருக்கு ஒரு பேர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என்ன சொல்கிற சுகா இப்போவும் நான் டேட் பண்ணுறதுலாம் இருக்கா சொல்கிறாங்க. அதை நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக எனக்கு ஒன்று பிடிக்கும் சரியா, உங்களுக்கு பேருக்கு ஒரு கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சுகா சரியாகிறாங்க. வச்சோ என் பூனை சரியாகிறேன் நான் சுத்தம் சுகா ஜிம் நம்ம சொல்கிறாங்க. அது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் சுகா அவங்க சுகா ஜிமினுக்கு அப்புறம் நம்ம ஜம்காக்கு சுகாவுக்கு எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது கிராண்டாக. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்த்து பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுங்க ஓகே, இந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குற ட்ரெஸ் எப்படி இருக்கிற இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட நம்ம பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் எங்கடி நீ வாங்கினா சொல்கிறாங்க. வாங்கலை இது கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த காமோ எனக்கு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரே போகிற டேட்டர் இல்லாமல் வர போகிறோம் இல்லையா, இத்தனை பசங்க எல்லாம் அவங்ககிட்ட டேட்டர் இல்லை, அதனால அவளுக்கு அந்த ட்ரெஸ் வந்து பிரின்சஸ் மாதிரி இருக்குங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உண்மையாக இந்த ஆண்டி எவ்வளோ ஸ்வீட்டாக அப்படி இருக்காங்க, எப்படி உங்களை போய் ஹர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஜங்கூடாம பார்க்குறாங்க. எப்படி ஆண்டி வந்து அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாங்க, ஒரே ஒரு வார்த்தை நல்லபடியாக ஹர்ட் பண்ணாங்க. எனக்கு அவங்க அவ்வளோ பியூர் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்களே சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஜோப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு கூட அம்மாவை. இப்போ அவங்க பார்க்குறீங்க. ஆனால் எனக்கும் தான் எங்கணும் நீங்கள் தான் யோசிக்கலாம், நான் தான் யோசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சரி விட பாஸ்ட் இப்போ தான் ஹாப்பி டைமில் பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. எல்லாருமே லைஃப் ஒரு தப்பு பண்ணுவாங்களே, தப்பு பண்ணது ஹியூமன் யாருமே இல்லை, சரி தப்பாக தான் ஹியூமனாக இருப்பாங்க. பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேருமே அவங்க வந்து பார்க்குறாங்க. நம்ம ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜின்ன ஜேவுக்கு வாங்க அந்த ட்ரெஸ் எப்படி சொல்கிறாங்க. ஆண்டி ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு காம ரொம்ப அழகாக இருக்குது, விட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம் போல ஜின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது பொண்ணுங்க போகிறது பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஒயின் ரூமுக்கு போகிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. ஒயின் திரும்பி பார்க்குறா. அவளுக்கு நம்ம ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் அம்மாண்ட கூப்பிட்டு அம்மா சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு சொல்கிறாங்க. அவ்வளோ ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜின்னில் பார்க்குறாங்க. இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க சொல்கிறாங்க. இது கஸ்டமைஸ் பண்ண சொல்கிறாங்க. கஸ்டமைஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்டோன் ஒர்க் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மொயின் ட்ரெஸ்ஸை பார்த்து ப்ரீஸ் ஆகிட்டா. அம்மா அந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் நீ போட்டு பாரு சொல்கிறேன். இப்போ ஒயின் போட்டு விடாங்க. அந்த ஒயின் அப்படி பிரின்சஸ் இறங்கி அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த கிரவுண்ட் கூட வச்சுருக்காங்க ஹெட்டில் ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. சின்ன பார்க்குறேன் ஒயின் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கிறா சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஜிம்ல மொயின் போட்டு அனுப்பிச்சு போட்டு வராங்க. சுகா மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சரியா, ரொம்ப நல்ல பையன் நம்ம சுகா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜோ பார்க்குறாங்க. அப்படியே நல்ல பையன் இல்லையா அம்மா கேட்குறாங்க. ஜோ அப்படி இல்லை டீம் நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ஜின்னு சொல்கிறாங்க. அடே கடவுளே இல்லையா அண்ணன் பசங்க எல்லாமே நல்ல பசங்க தான். அப்போ வாங்க சரி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஃபோன் கீழே வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிக்கு பார்த்தா வேறு லெவலில் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர் பக்கத்தில் குழந்தைங்களே இருக்குது. பாருங்கள் மம்மா டேடாக்கு மேரேஜ் ஓகேவா, நீங்கள் தான் லக்கியான குழந்தைங்களா இருப்பீங்க. எனக்கு மம்மா டேடாக்கு மேரேஜ் ஆகும் நீங்களும் இருக்கீங்களா ஆல்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. பாரு குழந்தைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்களோட கையில் வச்சுக்கணும் ஃபோட்டோ எடுக்கும்போது சரியா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் 2 பேரும் வந்து வராங்க. இவங்க 2 பேர் பார்த்து அவ்வளோ ஸ்டன் ஆகிட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அதில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம்னா உங்களுக்கு சொல்கிறாங்க. சோட பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஏய் ரவுடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அத்தை நானா சொல்கிறாங்க. ஆமாம் ரவுடி தான் சின்ன வயசுல எப்படி தான் புள்ளி பண்ண அப்போ ரவுடி தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அம்மா ஜங்கோ ரவுடின்னு சொல்லாதீங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் குழந்தைங்களா இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ ஜங்க் ஃபுட் நம்ம தான் சரி சரி நான் சொல்லல. இங்கே பாரு இதுக்கப்புறம் பையனை புள்ளி பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. நோ அப்படி ஜங்க் சொல்லிட்டாங்க. நான் புள்ளி பண்ணுவேன், ஒரு 10 கிராம் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம ஹாப்பியாக இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். இப்போ மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது ஜங்க்கு ஜிம்முக்கும். ஜிம் நம்ம தான் ரிங் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் அம்மா தான் ரிங் அவங்களே கஸ்டமர்ஸ் வருவாங்க இருப்பாங்க. இப்போ ஃபைனில் 2 ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க்கு ஜிம்னு மாற்றிக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரிங் அப்படியே சுகா ஒயின் வேறு ஜிம் கிராண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஃபுல்லாக ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இப்போ பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மேம் ப்ளஸ் பண்ணுங்க சார் ஜிம்னு ஜங்க்கும் பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க. ஹாப்பியாக எடுத்தாங்க மேற்கு இது போதும் சரியாக சொல்லிட்டாங்க. நம்ம எப்போ நீங்கள் சொல்லிட்டு எப்போ நாங்கள் வந்து ரொம்ப கூட இருப்போம் பிளஸிங்ஸ் எப்போ கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் அழகாக முடிஞ்சு இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா பேபிஸ் சொல்கிறாங்க. பேபிஸ் நாங்கள் வச்சுக்கிறோம் ஜிம்னு சொல்கிறாங்க. அதுமா சரி பேபிஸ் நான் வச்சுக்கிறேன் ஓகே நானும் நம்ம கிளாராக வச்சுக்கிறோம் ஓகேவா நீங்கள் போய்ட்டு தூங்க சரியாக சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க நீ போய் தூங்கப்பா ஓகே நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி மேமா ஆடுதான் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன் நேற்று வரைக்கும் நீ ஒரு குழந்தை இப்போவும் எனக்கு ஒரு குழந்தை தாண்டா சரியா நான் பார்த்துக்க நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரிம்மா சாப்பிட்டு நம்ம ஜிம் போகிறாங்க. ஜிம் ஜங்க் ரூம்குள்ள பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் வீடு அரேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் யாருமே அப்படி பண்ணது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஏன்டா அளவு கேட்குறாங்க. ஜங்கா இப்போ தான் என் குழந்தை பறிச்சு எனக்கு தெரியும் இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஜோப்பெல்லாம் இல்லை ஓகேவா ஜஸ்ட் அது இருக்கட்டும் பார்க்க அழகாக இருக்கு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஃப்ளவர்ஸாக பிடிக்காது எடு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஜோ உனக்கு ஏன் ஃப்ளவர்ஸ் பிடிக்க மாட்டேது எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் மேலே போட்ட பிடிக்காது எடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குமே சரி ஓகே சொல்கிறது ரூம் படிச்சு போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் படிக்கிறாங்க. ஹாப்பி ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குண்டாக இருக்கு நான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை நான் ரிட்டன் நம்ம காலேஜ் வரணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பாரு காலேஜ் வரதுக்கு நான் 1 மந்த் இப்போ வெக்கேஷன் இருக்கும் சொல்கிறாங்க. இது சம்மர் ஹாலிடே ஓகேவா சம்மர் ஹாலிடே நீ செகண்ட் இயர் போக போகிறா சொல்கிறாங்க. இல்லை எக்ஸாம் நீங்கள் பாரு நான் வந்து காலேஜில் பேசிட்டு ஓகே நீ தான் எக்ஸாம் எழுதும்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்லி தான் எக்ஸாம் எழுதிருக்கா சரியா ஒன்றும் பிரச்சனை ஓகே சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு டயட் இருக்காங்க. ஜங்கோட பார்க்குறது என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம திட்டாங்க எதுக்கு டயட் இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மா நான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. இல்லைப்பா இப்போ தான் பேபி பிறந்திருக்கு சொல்கிறாங்க. நான் காலேஜ் போகணும் அப்புறம் வந்து பேக் டு நார்மலாக ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்து டயட்டில் இருக்காரு. நம்ம ஜிம் திட்டாங்க அது மாதிரி இருக்காது சொல்லிட்டு ஆனால் ஜிம் யாரும் சொல்லிட்டு கேட்கல. இப்போ ஜிம் ஜங்கு அங்கே பாரு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அப்போது ஜிம் தான் நல்லா குண்டாயிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஆமாம் பேபி பிறந்தா குண்டாக தானே செய்வாங்க ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. நீ ஜிம் தான் வந்துட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி நம்ம ஜங்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதிரி ஃபைனலாக ஜிம்மு கொஞ்சம் வெயிட் வந்து குறைச்சிட்டாங்க. 1 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. குழந்தைங்க பார்த்தா ஃபுல் அண்ட் ஜங்க் கூட அம்மா ஜிம் வந்து மாறி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் இவங்களாம் இப்போ தான் ஹனிமூனாக போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ தான் பேபி பற்றி யோசிக்கிறாங்க. இவங்க நம்ம ஜிம்மில் ஜங்க் கூட குழந்தைங்க விட்டுறதில்ல கையில் அவங்கள கீழே விழாமல் வச்சுக்கிறாங்க. எப்போதும் கையில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தியா என் கிராண்டட் பார்த்தியா சொல்கிறேன் என் கிராண்ட் சனை பார்த்தியா கொஞ்சிட்டு இருக்காங்க. இது பக்கம் ஜிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக 1 மந்த் முடிஞ்சிட்டு நாளைக்கு ஜிம்முக்கு காலேஜ் ஜிம் பார்க்குறாங்க. மிரரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க அவரும் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காரு. ஜிம்மில் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸு உள்ள வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. ஜங்கும் சேம் அப்படி ஒரு அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்க்கு வந்து ஜிம்மில் அப்படி எப்போட சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க ஏன்டா யாராவது நம்புவாங்களா உனக்கு 2 குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொல்லி நம்புவாங்களா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் 19 இயர்ஸ் ஆகுது சரியாக சொல்கிறாங்க. தான் நான் சொல்கிறேன் ஓகே 2 குழந்தைங்க இருக்கு அம்மான்னு சொல்லி நம்புவாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அம்மா தானே சொல்கிறாங்க. அது உண்மை தான் ஜங்க் சொல்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. பாரு காலேஜில் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா நான் ஒய்ஃப்னு சொல்கிறேன். ஜங்க் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறது தெரியும் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க பாரு இருந்தாலும் முன்னாடி யாரும் சுத்தக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. சுத்த மாட்டாங்க ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. அது அப்படி சொல்கிறாங்க. கோல்டு ப்ரொஃபஸர் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கோல்டு ப்ரொஃபஸர் ஜிம்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு அவனுக்கு இல்லை ஓகே உனக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சரி போகலாமா சொல்லி கேட்குறேன். 2 பேருக்கே வராங்க. இப்போ இவங்க 2 பேர்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்தா ஒன்றும் ஸ்டன் ஆகிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏங்க ஜிம்னு கூப்பிட்றாங்க. என்னடா அப்படி மாறிட்டா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ரொம்ப மாறிட்டா ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. அப்படி அம்மா அப்படி டோட்டலாக மாறிட்டான்னு சொல்கிறாங்க. யாராவது நம்புவாங்களே நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கூடமா ஜிம் பார்க்குறேன். ஏன்ப்பா என்னப்பா பேசுறீங்க அவங்க சின்ன பசங்க சொல்கிறாங்க. அதே உண்மைதான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வரும்போது நீ ரொம்ப எங்கே இருப்பா சொல்லிட்டு காம குழந்தைங்க வளரப்போ நீலாம் ஈக்குவலாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேம்மா நான் காலேஜ் போகிறேன்னா குழந்தைங்க சொல்கிறாங்க. குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா நீ குழந்தைங்கிட்ட யோசிக்காத நீ படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னத்தை சொல்கிறாங்க. ஜிம்மை பத்திரம் பார்த்து காலேஜ் சரியாக சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம் தான் இப்போ ஜிம்னா சொல்லலாம் மின் போயிட்டு வர நம்ம காலேஜ் போயிட்டு வரவா சரி போய் ஜிம் போய்ட்டு பேபிஸ் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு நம்ம அங்கே பாரு கிளாரம்மா பார்த்துக்கணும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே கிளாரம்மா சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல நடந்த ஞாபகம் இல்லை நம்ம மெமரிஸ் பேக் எடுத்து பார்க்குறாங்கன்னா சொல்கிறாங்க. பார்த்தவங்கன்னு யோசிக்க சரியா அது போனால் போயிட்டு ஓகே இப்போ தானே இருக்கும்ல இது போது ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மிங்க பாரு சின்ன வயசுல நடந்தாலும் அப்படி இருந்துட்டு போடும் ஓகேவா இப்போ எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் அது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே நம்ம ஜிம் எங்கே போயிட்டு வருவா சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம திரும்ப போங்க சொல்கிறாங்க.
ஜிமின் ஜங்கு இப்போ காரில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மி என்ன ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு போய் காசு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போகிறாங்க. என்ன ஜங்கு காசு சொல்கிறாங்க. ஜங்கு ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ரொம்ப அழகாக இருக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு பவர்ட் மாதிரி பேசாத சரியாக சொல்கிறாங்க. பவர்ட் மாதிரி பேசல உண்மை அப்படி சொல்கிறேன்டா அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. அடிப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க பாரு. இதுக்கப்புறம் லவ் பண்ணுறோம் டேட் பண்ணுறோம் சுற்றுறோம் சரியாக சொல்கிறாங்க. சுற்றுறோம் எதுக்கு சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணும்போது எங்கேயும் போகலடா சரியாக சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ள நடந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஆமாம்ல நம்ம ஃபஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் டைம் ஒன்றா இருந்தோம். மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்றா இருந்தோம். அப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நிறைய விஷயம் நடந்துச்சு சரியா. அதெல்லாம் வந்துட்டு யோசிக்கக்கூடாது ஓகே. இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்றாவே இருக்க ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஸ்டே டுகெதர் ஃபார்வர்ட் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஜிமின் ஜங்கு 2 பேருமே இப்படி காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு காலேஜ் விட்டு வரும்போதே வெளில கூட்டிட்டு போகிறாங்க. பீச்சு பார்க்கு சொல்லிட்டு இவங்க பார்க்குறதுக்கு இந்த பசங்க என்ன ஒரு டோட்டலாக மாறிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் 2 லவ் பேர்ஸாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த சின்ன பசங்க என்ஜாய் பண்ணி விட்டுறாங்க. வீட்டில் பார்க்க குழந்தைங்க இவங்க எல்லாரும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன ஜெவப்லாம் ஜெவப் பார்க்குறாங்க. ஜிமின் இருக்கானே அவன் வந்துட்டு இப்படி அக்கா சொல்கிறாங்க. ரொம்ப தொட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனை பார்த்துட்டு எனர்ஜியாக இருக்குது சார். நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றை பார்த்தாலும் எனர்ஜியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெவப் ரொம்ப வைபாக சொல்லிட்டு ஒரு பாசம் தான். ரொம்ப அழகாக ஒயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்த வீட்டில் வந்து சுகா பார்த்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. சுகாக்கு ஒயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயின் சுகாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி ஜிமின் ஒரு 2 months ஆஃப்டர்னு பார்க்குறாங்க. அச்சோ என்னம்மா ஜிமின் வீட்டில் தான் மேக்ஸிமம் குழந்தைங்க அவங்க கூட தான் இருப்பாங்க. இல்லைனா மட்டும் தான் மற்றவங்க கூட இருப்பாங்க. இப்போ ஜிமின் குழந்தைங்க பெட்டில் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறீங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க சொல்கிறாங்க. ஜங்கா அது குழந்தை அழகாக தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு குழந்தை தூக்குறாங்க. ஜிமின் குழந்தை தூக்குறாங்க. அழகாக தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே சலாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஒரு 6 months ஆச்சு. பேபி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கா ஜிமின் பேபிஸ் வந்து பீச்சு கூட்டு போகிறாங்க. ஸோ பீச்சுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் பேபிஸை கூட்டிட்டு பீச்சுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜங்கு கையில் ஒரு பாப்பா இருக்கா. ஜிமின் கையில் தம்பி இருக்கான். 2 பேரும் ஒரு ரோஸ் வந்து போட்டுட்டு தராங்க தனித்தனியாக. ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்காடா ஜிம்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்னா சொல்கிறேன் என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நமக்கு 2 குழந்தைங்க கூட போதும்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் 2 குழந்தைங்க போதும் எனக்கு. இவங்களே நமக்கு போதுமானது இருக்குது. நம்மளுக்கு அப்புறம் நம்ம நிறைய லவ் பண்ணணும் கேர் பண்ணணும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்க பிறப்பாங்களே சொல்கிற கரெக்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கா நம்ம 2 குழந்தைங்க வந்து சார் ஒரு டைம் கூட அடிச்சுக்கிட்டு அழுகிறது இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் இவங்களும் பாசிட்டிவ் ஆக நினைக்கிறத சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிம் செட் பார்க்கலாம். ஜிம் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அடுத்தது ஒரு குழந்தைங்க பிறக்க சொல்லி வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நம்ம தனியாக ஒரு வீடு வாங்கலாமா சொல்கிறாங்க. ஏன் மா சொல்கிறாங்க. இல்லை இங்கேயே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் சொல்லாத இங்கேயே ரெடி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இங்கேயே ப்ளீஸ் இங்கேயே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோமா நீங்கள் அங்கே கூட நானும் உங்க கூட சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் எங்கே இருக்குது நாங்கள் தான் யாருப்பா சொல்கிறாங்க. என்னடா அப்படி டோட்டலாக மாறி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி பார்த்துக்காங்க. ஆண்டி நீங்கள் இங்கே இருங்க இங்கே போவேண்ணா இது நம்ம ஃபேமிலி ஓகே இது நம்மளோட வீடு ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவங்களும் சொல்லிடுறாங்க. எனக்கு ஜிம் அவங்கள ஒரே பையன் இங்கே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜங்க் பார்க்குறோம். இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜங்க் பேபி பிறந்து ஆல்மோஸ்ட் லீவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் ரொம்ப சூப்பராக அழகாக வச்சிருக்காங்க. கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கு ஜிமின்ற 2 பேர் சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பேபிஸ்க்கு அதே மாதிரி தான் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. வாவ் சூப்பராக இருக்கலாம். ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்னக்கு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் பேபி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம் ஜங்குக்கு அந்த பார்ட்டி ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஜிம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அந்த பார்ட்டி வைப்பில் என்ஜாய் பண்ணியிருப்பாரு. இப்போ பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்கோட அம்மா ஜிம் நம்ம 2 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூம் வச்சிருக்காங்க. ஜிம் ரூம் போகிறாங்க. ரூம் போய் ட்ரெஸ்ஸாக ரூம் பண்ணுறாங்க. அச்சோ என்ன டயர்டு சொல்லிட்டு ஜிம் நல்லா டான்ஸ் பண்ணா 2 டேஸ்க்கு அப்புறம் ஜிம் தான் ட்ரெஸ் ரூம் பண்ணுறாங்க. ஜங்கா சேர்ந்துருக்காங்க. பார்த்து ஜங்கு டோரில் சாஞ்சிருக்காங்க. என்னன்ற ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா மேபி பிறந்து 1 year ஆகிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ல அவங்க பிறந்தே தெரியல பாரு. எனக்கு அங்கிள் ஆண்டி அம்மா அப்பா நம்ம ஹேங்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே வளர்த்ததுனால டக்குன்னு போனது தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறது ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சின்னு எங்கே இருந்துச்சுக்கவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் ஜிம் கூப்பிட்றாங்க. ஜம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. சொல்லி ஜம் காசுறாங்க. இப்போ ஜம் கொடுத்து அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட போட்டு ரூம் பண்ணி கீழே போகிறாரு. அச்சோ ஏன் கீழே போகிறீங்க ஜிம் போய் எடுக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜம் கொடுத்து ஷர்ட் ரூம் பண்ணுறாரு. ஜிம்முக்கு நாளைக்கு என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. சொல்லி ஜம் காசு சொல்கிறாங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கா சரியா சத்தியமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராமிஸாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா ஜம் சொல்கிறாங்க. ஜங்கா நான் தான் சொன்னி நான் படித்து முடிக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. பாரு அவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண முடியாது சரியா 1 year வெயிட் பண்ணது பெரிய விஷயம் ஜங் சொல்கிறாங்க. ஏன் இதுக்காம கெஸ் பண்ணிட்டு பார்த்தது ஓகே எனக்கு எல்லாமே வேணும் ஜங் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அந்த ஜிம்மை க்ளோஸ் எடுக்கிறாங்க. பாரு வேணாவா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க வேணாவா ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ இப்படி சொல்கிறாங்க பயமாக இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜங் சொல்கிறாங்க. ஜங்க் தான் அப்படியே அவ்வளோ ஹேண்ட் எடுத்து ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து அவ்வளோ ஸ்டாப்ஸ் வைக்கிறாரு. ஜிம் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிட்டாங்க.
யார் சொன்ன வேணாம்னு சொல்லிட்டு எனக்கும் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா சொல்கிறாங்கன்ட்டு நான் நினச்சேன், உள்ள டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், படிக்கலாம், ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன்னா சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு அந்த நாட்டி ஜிம் தான் எனக்கு பிடிக்கும், சரி எனக்கு அந்த நாட்டியான பையன் தான் வேணும், என்கிட்ட மட்டும் அப்படியே சரியாக மற்றவங்கள்ட்ட நீ எப்போ போல இந்த மாதிரி கைண்டாக ஸ்வீட்டாக இருக்கிற பிரச்சனை இல்லை, என்கிட்ட மட்டும் நாட்டியே ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த ஜிம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா மிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. நானும் மிஸ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன், நிஜமா சரி. இப்போ 2 பேருமே ஒருத்தர் ஃபுல் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு அந்த ஜிம் ரொம்ப பிடிக்கும், அந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே முதல்ல நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப பிடிச்சிச்சு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே அந்த ரூமில் மட்டும் எனக்கு அந்த ஜிம்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஜங்கோட ஆப்ஷனோட கழிச்சு வரப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஜிம்முக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள ரொம்ப அழகாக ஒரு ஹாட்டான செக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் ஜங்குள்ள ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஜம் பார்க்குறாங்க, ஜிம் சொல்கிறாங்க, லவ் சொல்கிறாங்க, லவ் டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள அழகாக போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேரும் வந்துட்டு அவங்க காலேஜ் இருக்க ஜிம்முக்கு செட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க. ஜிம்முக்கு தாட்டிட்டு போயிட்டாங்க. இறங்கி வரும்போது பார்க்குறாங்க. இப்போ ஜாப் காஞ்சிமேன்னு சொல்கிறாங்க. என்ன ஜாப்லான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் க்ரீம் வந்து இருந்து அப்ளை பண்ணிட்டு போக சரியா சொல்கிறாங்க. க்ரீம் என்ன க்ரீம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, ஏங்க நீங்கள் எதுக்கு சொல்கிறாங்க, நீ வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஸர், என்ன நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் இல்லையா, கொஞ்சம் யாராவது டீச் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஜங்கோட போகலாம் அம்மா போகலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்கச்சோ என்னது சொல்லிட்டு எனக்கு இப்போ 1 இயர் அவங்க வந்து கொஞ்சம் வேர் பண்ணிருப்பாங்க, இருக்கவே இல்லை இந்த மாதிரி. அதனால அப்படி மாதிரி இப்போ மாதிரி ரிலேஷன்ஷிப் போடுமோ அதனால ஒரு டிஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா என்ன அப்படின்னு பார்க்கலையா சொல்கிறாங்க. நான் பார்க்கல லாஸ்ட் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ இது என்ன உனக்குலாம் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கொடுத்த பைக் மார்க் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, இங்கே பாரு இது லிவிங் ஹால் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ 2 பேர்ஸ் பார்க்குறாங்க, மம்மா டேட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, வச்சுட்டு மின் சொல்லுவாங்க. ஜிம் கிட்ட வராங்க, என்ன மார்க் கேட்குறாங்க, மம்மா டேட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை மம்மா டேட்டா காலேஜ் போகிறோம் சரியா சொல்லிட்டு ஜிம் போயிட்டாங்க. பேபிஸும் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம தான் 1 செகண்ட் இரு ஜிம் போயிட்டு ஜிம் அம்மா போய் கிளம்பி விட்டுறாங்க. நாங்கள் 2 பேர் போட்டுவாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஆண்டி எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. பாரு போட்டுக்கோ சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு மற்றவங்க ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூடாது போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ப்ரொஃபஸர் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, அத்தை சொல்கிறது கேளு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பார்த்தா யார் தப்பா பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபைனல் அவங்க அப்ளை பண்ணி விடுறாங்க. ஜிம்மு க்ரீம்லாம் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் தான் ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகேப்பா போயிட்டு வர ஜிம் பயங்கர ஷை ஆகிட்டாரு. இப்போ ஜிம் ஜங்கு காரில் வந்துருக்காங்க. எப்படி பண்ண ஜிம் சொல்கிறாங்க, என்னையும் மட்டும் கொடுக்கல எங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க இங்கே பாரு நம்மளுக்கு ஏதாவது விஷயம் இல்லை ஓகே, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜங்கா காலேஜ் மற்றவங்க பார்க்கக்கூடாது சரியா, நம்ம லவ் போயிட்டு நம்ம மட்டுமே நம்ம மட்டும் பார்க்கணும், மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜங்கு ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. டெய்லி டேட் போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் இப்போ ஆமாம் டெய்லி டேட் போகிறோம் லவ் பண்ணுறவங்க நம்ம போதும் லவ் பண்ணுறோம் குழந்தைங்க விளையாட்டு ஓகே அதெல்லாம் பிரச்சனை வளர்த்துக்கலாம். செப்டம் நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும் சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து சஃபர் ஆகிப்பாங்க ஓகே நல்ல ஞாபகம் இல்லை, ஆனாலும் நான் சஃபர் ஆக விட மாட்டேன் ஓகே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் லைஃப் டே சரியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 1 ஃபைன் டே நம்ம ஜிம் சொல்லிட்டு ஜிம் தான் உட்காந்து நான் கிளாஸ் உட்காந்து போர் அடிக்குது. ஜிம் டேரக்டர் ஜங்கோட கேபின் போகிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒர்க் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க சொல்லி எனக்கு மூவிக்கு போகணும் சொல்கிறாங்க. மூவிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு ஜங்குடைய ஏதோ விஷயத்த சொல்கிறாங்க. ஜிம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஓகே சொல்லி இப்போ ஓவர் பட்டுக்கு நம்ம ஜிம்மை கூட்டிட்டு ஒரு மூவி போகிறாங்க. அங்கே மேக்ஸிமம் யாருமே தேட்டரில் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொமான்டிக் மூவி தான். ஜங்க் பார்க்குறாங்க, உண்மை அது நீ தானடா சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த சைடு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, எனக்கு என்கிட்ட இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் கிஸ் பண்ணுறாங்க. தேட்டரில் உட்காந்து ரொம்ப அழகாக எனக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரி சொல்கிறாங்க. நிறைய லவ் மொமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்க் சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுண்டா ஓகேவா ஜங்க் சொல்கிறாங்க. உனக்காக ப்ரொஃபஸர் இருக்க இப்போ ப்ரொஃபஸர் இருக்குது உனக்கு பொண்ணுக்காக மட்டும் தான் எல்லாத்தையும் நான் எப்போவும் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் ப்ரொஃபஸர் ஜாப் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமல் எனக்கு நானும் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. பார்க்குங்க அப்படி சொல்கிறியாமா அப்படின்னா சொல்கிறாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஸர் ஜாப் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நான் ஆஃபீஸ் போவோம் சரியா அப்போ நீ ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. ஏன் இருக்காமா நம்ம எங்கேயுமே ஒன்றா தான் இருக்கணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன ஹாப்பியாக இருக்கு நீ இப்படி கூப்பிட சரியா சொல்கிறாங்க. இப்படி தனியாக இருக்கும் கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம் அடிக்கிறாங்க என்னடா பேசுகிற ஜிம்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பி தானே கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ஜிம் ஜங்க் ஹேண்டை போட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ நைட்டு வராங்க 2 பேர்ஸ் மம்மா டேடா கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் வளர்ந்ததுனால அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியுது. ஜிம் டக்குன்னு இருக்காங்க. என்னம்மா என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்து பார்க்குறாங்க பார்க்க குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா மேக்ஸிமம் இல்லைம்மா இதுக்கப்புறம் குழந்தைங்க எங்க கொடுத்து உங்களுக்கு ஜிம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜம்ப் கூட தான் ஆமாம் ஆண்டி எங்க கூட இருக்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்களும் ஜிம் அவங்க கூட படுத்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. ஜங்க் ஒரு குழந்தை 2 பேராக தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா 2 பேர் ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ டூ சொல்லிட்டு 2 பேரும் அழகாக வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறேன் ஓகேவா.
மேபி இந்த ஸ்டோரி உங்களுக்கு எங்கேயாவது அன்கம்ஃபர்டபுள் ஆச்சு டாக்டர், ரொம்ப போரிங் ஆச்சு டாக்டர் சார் டாக்டர், உண்மை அந்த ஸ்டோரியில் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். எனக்கு அவ்வளோ த்ரோட் பெயின், அவ்வளோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. ஒரு 1 வீக்கு நான் வீடியோவே போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு அப்படி இருக்குது. எனக்கு